அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தேவாசிரிய மண்டபத்தில் நிகழ்ந்து வருகின்ற இந்த ஞான வேள்வியில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை அடிப்படையாக கொண்ட நாள். இன்றைய நாளில் நமக்கு பிரதோஷ விழாவும் இணைந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் சென்ற வாரத்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதாக அவர் அமைத்து தந்த மகா மந்திரத்தை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளை அனுபவிக்கின்ற வகையில் மேலும் இன்றைய நாளை பிரதோஷ அடிப்படையில் அனுபவிக்கின்ற வகையிலும் சிலவற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் மாணிக்கவாசகர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பதாக சொல்லுகிற அந்த அனுபவத்திற்கு கட்டியம் கூறுவது போல சிவபோக சாரத்தில் மெய்யாக தோன்றிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது என்பதாக சொல்லுகின்ற அந்த தொடர் அனுபவத்துக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமாக தெரியவில்லை. மாதத்திற்கு 2 பெரிய விழாக்களை பிரதோஷம் என்ற பெயரில் நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் சனிக்கிழமை வந்துவிட்டால் அது மாபெரும் விழாவாக தெரிகிறது. காரணம் என்ன என்றால், இன்னும் நமக்கெல்லாம் சமய வாழ்க்கை அல்லது அறிவு இன்னும் தெளிவாகவில்லை என்று பொருள். ஏனென்றால் பிரதோஷ காலத்தில் ஒரு நடைமுறை ஒன்று உண்டு. சுவாமியை எப்படி வலம் வருவது, வலமாக சென்று இடமாக, அப்புறம் இடமாக சென்று வலமாக என்பதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அடிப்படை என்ன என்றால், எப்படி சுற்றுகிறோம் என்று தெரியாமல் அல்லது தலைகால் தெரியாமல் அன்றைக்கு ஓடிய ஓட்டம்தான் இன்றைக்கு நாம் முறையாக சுற்ற வேண்டும் என்பதாக இல்லாமல் தலைகீழாக மாற்றியெல்லாம் சுற்றுவது என்பதாக பிரதோஷத்தில் திருக்கோயில் வலம் வருகிற முறையை வகுத்து தந்திருக்கிறார்கள். ஒன்று, ஆணவத்தில் எப்படி வாழுகின்றோம் என்பதாக தெரியாமல் தலைகால் தெரியாமல் சுற்றுவது, இது ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, ஆணவம் என்றால் என்ன என்றே தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த இரண்டும் தான் பிரதோஷத்தில் அடிப்படையாக இருக்கிற வாழ்க்கை. இந்த நாளில் வணங்கினால் எல்லா குற்றங்களும் போகும் என்பதாகவெல்லாம் தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில்
எனக்கு குற்றம் இருக்கிறது என்பதை பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொள்ளுகிற நாள் இது. எனக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட குற்றம் இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நான் தெரிந்து கொண்டால் அதுதான் பிரதோஷம். சாதாரண குற்றமா சாதாரண தோஷமா, எப்படிப்பட்ட குற்றம் எனக்கு இருக்கிறது, நான் கடவுளிலிருந்து அந்நியப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் விழாதான். விழா என்றும் இதை சொல்ல முடியாது என்ற ஒரு அடையாள நாள் தான் இந்த பிரதோஷ நாள். அதை நல்ல நாள் என்று நாம் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய குற்றம் இப்படிப்பட்டது என்று எண்ணுகின்ற ஒரு ஆன்மாதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் என்று சொல்லுகின்ற நாள். அது தெரிய வராத வரைக்கும் உலக வாழ்க்கைதான் மெய் என்பதாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் நமக்கும் கூட சில நேரம் என்ன நடவடிக்கை எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு கேள்வி வரும். ஆனால் மறுபடியும் நாமே நமக்குள் ஒரு சமாதானமாக மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது என்ற ஒரு அதே வரி நமக்கு, ஆமாம் இவர்களுக்கெல்லாம் உலக வாழ்க்கை தான் மெய்யாக தெரிந்து கொண்டிருக்கின்றது, ஆதலினாலே இதிலே ஒன்றும் நாம் மெய் பொய் என்பதாக இவர்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்பதாக ஒரு சமாதானத்தை அடைகிறோம். அது சிவபோக சாரத்தில் நம்முடைய குருஞான சம்பந்தர் மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது என்ற அந்த இரண்டு வரிகளில் மிக சாதுரியமாக பொய்யாக தோன்றுவது மெய்யாக தோன்றுவது, மெய்யாக தோன்றுவது பொய்யாக தோன்றுவது என்ற உதாரணத்தை அமைக்கிறார். இந்த உதாரணம் தான் கடைசி வரை நமக்கான உண்மையை தெரிந்து கொள்ள விட முடியாத உதாரணம் என்பதுதான். இன்றைக்கு நான் என்னுடைய பொருளை தொடங்குவதற்கு முன்பாக இதோடு சார்புடைய இன்றைய நாளையும் எடுத்துக்கொண்டேன். அதாவது உலகம் மெய்யா பொய்யா என்ற கேள்வியை தத்துவ உலகம் எழுப்புகிறது. அப்பொழுது ஆதிசங்கரர் சொன்ன பதில், நம்முடைய கண்ணுக்கு தெரிவதனாலே இது மெய், ஆனால் இது ஒரு காலத்தில் பொய் என்று சொல்லப்படுவதனாலே பொய். மெய்யா பொய்யா என்று கேட்டால் சொல்ல முடியாது. நீ மெய்க்கு போனால் பொய் தெரியாது, பொய்யில் இருக்கிற வரைக்கும் மெய் தெரியாது. ஆதலினால் மெய்யா பொய்யா என்று கேட்டால் சொல்ல முடியாது என்று சொன்னார். அதற்கு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அநிர்வச்சனீயம். வசனம் என்றால் சொல்லுவது, அநிர்வச்சனீயம் என்று சொன்னால் சொல்ல முடியாதது என்பதாக. சொல்ல முடியாது என்பதோடு கூட சொல்லுவதெல்லாம் எதிர்மறையானது என்பதாகவும் அவர் அதற்குள்ள ஒரு நுட்பத்தை வைத்து அநிர்வச்சனீயம் என்பதாக ஒரு வார்த்தையை வைக்கிறார். நான் வாழுகிற வாழ்க்கை மெய் என்று, அதாவது இந்த மெய் பொய்யை பற்றிய பிரச்சனை இல்லை, இருக்கிறது ஒரே விஷயம்தான். நீ இப்ப இருந்துகிட்டு இருக்கிறதுனால மெய். அதே விஷயம் நீ பொய் என்று சொல்லுகிற காலத்துல பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்ட, மெய்யில நீ இருப்ப. முதல்ல சொன்னதே தான். அது அந்த உதாரணத்துல சொல்லும்போது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடுது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, காணல் நீர். இந்த காணல் நீரை நீராக பார்க்கிற வகையில அது மெய். கிட்ட போய் பார்த்தா தண்ணி இல்லை, பொய். தண்ணி இருந்தது, அந்த வகையில் அது மெய்யா பொய்யா அப்படின்னு கேட்டா மெய்தான். அது இல்லாம போச்சு, அதனால பொய். சரிங்க, பொருளை பொறுத்த வரைக்கும் எது உண்மை
இப்ப இல்லைங்கிறதுனால தண்ணிங்கிறது இல்லைன்றதுனால இல்லை, தண்ணி இங்க இல்லை வேற இடத்துல இருக்குது, அவ்வளவுதான். நான் பார்த்தது உண்மையா இப்ப பார்க்கறது உண்மையா அப்படின்னு கேட்டா நீ ரெண்டும் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். முன்ன பார்த்தது மெய், அதே ஒண்ணு இப்ப பொய். அந்த ஒன்றை பத்தி பேசினா அது மெய்யா பொய்யான்னு கேட்டா நீ பொய்க்குன்னு வந்துட்டா என்ன கிடையாது, மெய் கிடையாது. மெய்க்குன்னு வந்துட்டா பொய் கிடையாது. இந்த உதாரணத்துல நீங்க மிரட்டி எல்லாரும் பயப்படுத்துவாங்க. நான் அதை எளிமையா சொல்லிடுறேன், அவ்வளவுதான். என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல இருக்கிற வரைக்கும் அது பொய்ன்னு தெரியாது. அதானே நீங்க எந்த ஒன்றை வாழ்க்கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதுல இருக்கிற வரைக்கும் பொய்ன்னு சொல்றத நாம ஏத்துக்கிறது இல்லை. பொய்ன்னு தெரிஞ்சு இன்னொரு மெய்க்கு போறோம்ல, அப்ப அந்த பொய்யை பத்தின நாம இத கடைசியா எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் ஆதிசங்கரர்லாம் மெய்க்கு போயிட்ட பிறகு உனக்கு பொய்யை பத்தியே பிரச்சனை இல்லப்பா, வேற ஒன்னே தெரியாது, பொய்யில இருக்கிற வரைக்கும் மெய் தெரியாது. அப்ப ரெண்டத்தை பத்தி பேச்சே இல்லை, ஒண்ணுதான். இதுல இருந்தா அது தெரிய போறது இல்லை, அதுல இருந்தா இது தெரிய போறது இல்லை. உனக்கு என்ன மெய்யா பொய்யா நீ ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஞானம் அப்படிங்கிறத எதுல கொண்டு போய் நிறுத்தினாங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஞானம் கிடையாது, எல்லாமே அஞ்ஞானம் தான். நீங்க நினைக்கிற மாதிரியே ஒண்ணு இருக்காது, அதுலயே நீங்க இருப்பீங்க, அதுக்கு அயலா இன்னொன்னு தெரியாது. அதுக்கு பேர் கேவல ஞானம் அப்படின்னு அவர் ஆதிசங்கரர் பேர் வச்சார். ஏன் இதை நான் கொண்டு வந்தேன், இந்த ஆணவம் அப்படின்னு இன்னைக்கு பிரதோஷத்துக்கு பேர் ஆணவத்துல நாம இருக்கிறது தான் பெரிய மகா தோஷம். அதுக்கு பேர் தான் அழுத்தமான குற்றம் அல்லது பெரிய குற்றம் அப்படின்னா பிரதோஷம். உலகத்துல நாம வாழற வாழ்க்கையெல்லாம் சாதாரண நடவடிக்கையில் அந்த குற்றம் இந்த குற்றம் எல்லாம் தாண்டி கடைசியா நமக்கு இருக்கிற குற்றம் எப்படின்னு கேட்டா அது ஆணவம். அதை யான் எனதுன்னு நாம சொல்றோம். யான் எனதுன்னு ரெண்டா சொல்ற விஷம் தான் பாம்பு விஷம் ஒண்ணு, கடல் விஷம் ஒண்ணு. இதுதான் ஆணவம். இதை கடவுள் எடுத்தாதான் நாம அனுபவத்துல ஞானம் அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நமக்கு உலகத்துல ஒரு வரலாறாக அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். எந்த காலத்திலையும் நாமளும் கடையில கடவுளும் விஷத்தை குடிக்கல. எல்லாம் ஒரு என்னது அது புரிந்து கொள்ளுவதற்காக சொல்லப்படுகின்ற, அதாவது அதுதான் மித்தாலஜி அல்லது மரபு கதைகளா நாம வச்சுக்கிறோம், தொன்மம் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப ஏன் ஆணவத்தை ஏத்துக்கணும் அப்படின்றப்ப நீங்க மறுபடியும் கதைக்கு போயிட்டு இருக்க கூடாது. இப்ப சங்கராச்சாரியார் சொன்னல, இந்த உலகத்துல உலகம் மெய்யா பொய்யாங்கிற ஆராய்ச்சியிலிருந்தே அவங்க தொடங்குறாங்க. அப்போ நீங்க மெய்யா பொய்யாங்கிற ஆராய்ச்சியில வரும்போதுதான், இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப வரும்போது இன்னைக்கு ஒரு கடமையா வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வர்றாங்கன்னா அது அவங்க குறை இல்லாது. முதல் கட்டமா அது அவங்களுக்கு அதான் தெரிஞ்சது, இன்னைக்காவது கோயிலுக்கு வராங்களே அப்படின்ட்டு நாம முதல் கட்டமா பெருமைப்படுறோம். கொஞ்சம் கோயிலுக்குன்னு வந்துட்ட பிறகு அவங்களுக்கு என்ன அடுத்த கட்டத்துல நாம சொல்லிக் கொடுப்போம், நீங்க சரிங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்து போனீங்களே, எதுக்காக வந்தீங்க, என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா, எல்லாரும் எல்லா காலத்திலயும் கோயிலுக்கு எதுக்கு போறோம், நம்ம வாழ்க்கைக்கு தான் போறோம். அது அன்னைக்குன்னு விசேஷமா போனாலும் சரி, சாதாரண நாள்ல கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லா காலத்திலயும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். அதுல ஒன்றும் என்ன கிடையாது, மாற்றுக்க. பிரதோஷமா வந்தா அதே விஷயத்த கேட்போம். ஏன் பிரதோஷத்துக்கு கேட்கிறோம், அன்னைக்கு போனா ஏதோ நடந்துருமா அப்படி எல்லாரும் சொல்றாங்க, அந்த விசேஷ நாள்ல போனா மற்ற நாளை விட அன்னைக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்து தான் அன்னைக்கு கோயிலுக்கு அதிகமா வராங்களே தவிர, மற்ற சாதாரண நாள்ல சாமிகிட்ட கேட்டு போவோங்கிறவங்க அன்னைக்கும் வருவாங்க, சாதாரண நாள்ல வராதவங்களும் இன்னைக்கு வருவாங்க. ஏன், இன்னைக்கு போய் சொன்னா இத்தனை நாள் போகலன்னா கூட அன்னைக்கு அதுக்கு என்ன உண்டு, பவர் உண்டு, ஆற்றல் உண்டு அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லி அவங்கள கூட்டத்தை வர வைக்கிறோம். இதுல என்ன விஷயம், கடைசி வரைக்கும் என்ன நடக்குது, கேட்கறதுங்கிறது தெளிவா நடக்குது. கேட்கறதுங்கிறத வச்சுதான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள
நீ கேட்கறது நடக்கிறது தான் சரிதான், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம் சரிதான், எல்லாரும் இப்படியே தான் கேட்குறோம், எல்லாம் ரைட்டு தான், சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு என்ன நிறைவடைஞ்சிறியா, ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் நிறைவாக இது போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்குதா அப்படின்றப்ப தான் நாம் என்ன பண்ணுவோம், தொடக்கத்திலேருந்து இப்போ நாம் புதுசாக சொல்ல போகிறதில்ல, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நீதி நூலில் இருந்து, வேதத்திலேருந்து, உபனிஷத்துலேருந்து, சாஸ்திரத்துலேருந்து, திருமறையிலேருந்து எல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லி நிறைய வந்துடுச்சு. அதனால் நேராக நம்ம என்ன பதிலுக்கு வரப்போகிறோம், எல்லாம் சரிதான், இதில் வந்து இப்போ சில பேர் தனியாக நின்றுட்டு வேறெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம், இங்கே இப்படி நின்னா பவரு, இங்கே இப்படி நின்னா வந்து ஊற்றுது, இங்கே இப்படி போனாக்கா கொட்டி கொடுக்குது, இதுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிட்டா இந்த ஒரு நடுவில் நிறைய ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை இத்தனை தடவை நாம் முத்தி கிடைக்குது, எல்லாம் அப்படி நிறைய அவங்கவுங்களுக்கு ஒரு உபன்யாசம் நாம பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த கேட்டகரியில் தான் நாமளே கொண்டாந்து உட்கார வச்சுருப்பாங்க. இதுதான் உண்மை. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் போயும் நம்ம காதில் ஓத முடியாது, சரிதானே? அவங்கவுங்க விஷயமா தான் அவங்கவுங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட வரீங்க, அப்படி இதை விட கொஞ்சம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது. இந்த சித்தர்கள் அல்லது பெரிய பெரிய கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மாதிரி கொஞ்சம் பேர் போய் இந்த சித்தர்கள் மார்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த இவருக்கு அது நடந்தது, அவருக்கு இது நடந்தது, நான் இந்த சித்தருக்கு குளிப்பாட்டினேன், இந்த சித்தருக்கு சேவை செய்கிறேன், இந்த சித்தருக்கு பாட்டு எழுதுறேன், இப்படிலாம் போய் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு இவ்வளோ பண்ணாங்க, இந்த ஆளுக்கு இவ்வளோ பண்ணாங்க. இன்னும் அங்கேயும் என்ன சொல்லுவாங்க, அவர் பாவம் உலக புகழ் பெறுற மாதிரி செஞ்சாங்க, அவருக்கு பணம் கொடுத்தாரு, இவருக்கு பணம் கொடுத்தாரு, இதுதான் அங்கேயும் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்த உட்காந்துங்கிறவங்கள யார் அந்த உட்காந்துன்னு பேசினுக்கிறாங்களே அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வாங்குறவன் வாங்கின்னு போயினே இருப்பான். உட்காந்துட்டு இருக்கிற கோஷ்டி எல்லாமே வேலை செஞ்சு அவங்க சித்தருக்கு வேலை செஞ்சுருப்பாங்க, குளிப்பாட்டி இருப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு லைனாக வந்து இருப்பாங்க. இப்போ இதுங்களுக்கு ஏன் ஒன்றும் நடக்கலை, இவனும் தானே பொண்டாட்டி கேட்குறான், இவனும் தானே காசு கேட்குறான், இவனும் தானே அங்கே வந்து உட்காடுறான், யாருக்கோ செஞ்சாங்கன்னு இவன் சொல்லின்னு உட்காந்துக்கிறானே, இவனுக்கு ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்படி தானே எல்லா இடத்துக்கும் வரும். இப்போ இங்கே வந்தாலும் சரி, அங்கே போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் இந்த கேள்வி வந்து தொட்டுன்னு நீங்கள் கேட்டால் வந்து நிற்கும். இப்போ பெரிய ஆள் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான், சார் அவருக்கு இது நடந்தது சார், இவருக்கு இது மிராக்கள் நடந்தது சார், இவருக்கு வந்து சிராக்கள் நடந்தது சார், அப்படி ஒரு 4-5 கதை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே, அவருக்கு நடந்ததோ உனக்கு ஏன் நடக்கலைன்றப்ப தான் என்ன பிரச்சனை வரும், அங்கே ஒரு பதில் வரணும்ல. இதே தான் நிலவரம். கோயிலுக்கு வந்தாலும் சரி, சித்தர்கிட்ட போனாலும் சரி, படித்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் எல்லாருக்கும் அவனுக்கும் இவனுக்கும் இது நடக்கிறது, இது நடக்கவில்லை, இது வேண்டும் அப்படிங்கிறதுல தான் மோதல் வருதா இல்லையா? இது எந்த உலகத்தில் பிறந்தாலும் எந்த மாதிரி வாழ்க்கையை முயற்சி பண்ணாலும் இது என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த வடிவத்தில் போனாலும் இதை ஒழிக்க முடியல. அப்பதான் இதுக்கு என்ன பேர் கொடுக்கறது, என்னது? இப்போ நான் வந்து கொஞ்சம் ரியலாக கொண்டு வரேன் உங்களை. இந்த மெய் பொய்ங்கிறதெல்லாம் மறந்துட்டு இப்போ தத்துவத்தை இப்போ இப்படி கொண்டு வந்தா இதில் என்ன தோணுது, ஏன்பா அவன் வாழறான், நான் வாழறேன், இதில் என்ன மெய் பொய் இருக்குது, இதில் ஒன்றும் மெய் பொய் இல்லைல்ல. அவனுக்கு ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு ஒரு விஷயம் நடக்கல, நானும் அவனை விட இங்கே நிறைய வேலை பார்த்துருக்கேன். அவன் அது ஒரு நாளைக்கு வர்றான் போகிறான், அன்னைக்கு வாங்கினே போயினே இருக்கிறான். சித்தர்கிட்ட சில பேர் வரான், கோயிலுக்கு சில பேர் வரான், செய்யறான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான், நிறைய கிடைக்குது அவனுக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் இப்படிலாம் தொண்டு பண்ணுறேன், இவ்வளோ நேர்மையாக இருக்கிறேன், இவ்வளோ உழைப்பை செலுத்துகிறேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி அவனுக்கு வராது. அதையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பான் சில பேர். அதாவது வைராக்கியமாக தொண்டு பண்ணுறவன், நம்மளுக்கு செய்கிறாங்க, நாம் ஏதோ இது வரைக்கும் செய்கிறோம், அந்த கேள்வியே அவனுக்கு வராது. வந்துட்டு அப்புறம் தொண்டு செய்ய மாட்டான். அவனுக்கு வந்தவனுக்கு கொடுத்தாரு, எனக்கு ஏன் கொடுக்கல. இதில் வேற இன்னும் சிலதெல்லாம் டெக்னிக்காக நடக்கும். இதில் யாரை கேள்வி கேட்பீங்க? சித்தர் மாதிரி இருக்கிற ஆளையோ கடவுளை மாதிரி ஆளையோ தானே கேள்வி கேட்பீங்க. இப்போ கேள்வி யாரை நோக்கி போவோம், எப்பா அந்த சித்தர் வந்து வந்தவனுக்கு செஞ்சார், எனக்கு செய்யலை, சரி அந்த சித்தர் எனக்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு சொல்லலை இவ்வளோ விஷயத்தையும். ஒரு சில சித்தர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காசு கிசுக்கு வேலையை வாங்குவாங்க, இவன் செய்கிற மாதிரி செஞ்சிட்டு இருப்பான், அவனுக்கு தெரியாமலே அவனுக்கு காசு கொடுத்துருவாங்க. இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு சிலர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க சார், அவனுக்கு காசு கொடுத்துருவாங்க, அவனுக்கு தெரியாது எதுக்கு காசு கொடுக்குறான்ட்டு ஏதோ வாங்கி போய் அவன் செலவு பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனை வேலை செய்ய வைப்பாங்க. வேலை செய்யும் போது அவன் அதில் காசு செலவு பண்ண வேண்டியது வந்துடும். இப்போ அவன் நினைப்பான், என்ன இவ்வளோ டார்ச்சராக இருக்குது, கடனாக இருக்குது, நம்மளை போய் இப்படி செலவு பண்ண வைக்கிறாரு, ஏன் கொடுத்ததெல்லாம் எங்கே போச்சு, நீ கொடுத்ததை உன் விஷயத்துக்கு செலவு பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி அதில் வரும். இது அவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை,
இதுதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குதுன்றத புரிய வைக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். எல்லார் வாழ்க்கையிலையும் கொடுத்து வச்சதை வாங்கி நீ எனக்கு செலவு பண்றான்னு நான் ஏற்கனவே கொடுத்தா நான் என்னமோ உனக்கு கொடுக்குற மாதிரி எடுத்து போய் நீ செலவு பண்ணிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். இதே மாதிரி மூணாவதா ஒரு ஆள் வந்து மூட்டை மூட்டையா வாங்கி போறான் பார். இப்போ வந்து நாளைக்கு தான் வந்து கணக்கம்பட்டி மூட்டை சாமிக்கு மண்டல பூஜை. அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு மூட்டை கொண்டு ஒரு காரில் வச்சாருன்னா அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். இப்படி உலக அளவில் அவருக்கு சிஷியர்கள் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்க. அவர் இப்போ தான் சமாதியானார் 45 நாளுக்கு முன்னாடி. இப்போ நாளைக்கு மண்டல பூஜை நடக்குது கோயம்புத்தூர் பழனி பக்கம் கணக்கம்பட்டியில். அப்போ அவரை பற்றி ஏன் இவ்வளோ பேரை பணக்காரன் ஆக்கினாரு? நிறைய பேர் போனால் இப்போ நம்ம இங்கே ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவங்கக்கிட்ட போனவங்கள இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, 1-2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் அங்கே போய் உட்காந்தாலே பார்க்க இடம் அனுமதி கொடுக்க மாட்டாராம். வந்தவொடனே துரத்து வரான். உட்காந்துனே வந்தேன்னா நான் வந்து என்னது அது வாயில் திருநீர் கழிச்சிடுவேன் ஓடிப்பா அப்படின்னு வரான். இந்த மாதிரிலாம் திட்டு வரான். அப்புறம் வந்து அதால் அடிப்பேன் இதால் அடிப்பேன், எவ்வளோ அசிங்கமாக திட்டணுமோ அவ்வளோ அசிங்கமாக திட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்தார். இப்போ தான் 45 நாளுக்கு முன்னாடி சமாதி ஆனார். ரைட். இது எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேளை அவங்க பொறுத்துட்டு இருந்து அவர் வாயில் திருநீர் கழிச்சிருந்தாருன்னா இவங்க பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்களா, ஆகிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. இல்லை அது இவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ சில பேர் வந்து இப்போ இதுக்குள்ள ஒரு டாலரன்ஸ் அப்படியும் அதை சொல்லி பதில் சொல்லலாம். இல்லை அவர் கொடுக்க இவனுக்கு தகுதி இல்லைன்றதுனால துரத்தினாரா, எந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்லுவீங்க? இப்போ இதுக்கு என்ன பதில் வரும்? முதல்ல சின்னதாக அப்படியே சொல்லிட்டு வந்தேன். முதல்ல என்ன சொன்னேன், கொடுக்குற காசை மாற்றி கொடுக்குறாங்க, செலவு பண்ணுறது தேவை அப்போ செய்ய வைக்கிறாங்க, அவன் பிரச்சனையை அதில் கொண்டாந்து ஃபிட்டின் பண்ணுறான் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன உதாரணம் சொல்லியிருக்கிறேன், அநாகரிகமாவோ அல்லது தேவையில்லாமலோ ஒரு விஷயமா சொல்லுவாங்க, அதுக்குள்ள நம்ம டாலரன்ஸ் பார்க்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறான்ல. இது வந்து நான் 2 உதாரணம் சித்தர்களை வச்சு சொன்னேன். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கடவுள்கிட்ட போனாலும் தான், போகலனாலும் தான், சித்தர்கிட்ட போனாலும் தான், வேற வேற வடிவத்தில் இருக்கும். இது சிலது நாம் இதை நேராக சந்திக்கும் போது நேராக பிரச்சனையாக தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வரவு செலவு கணக்கு மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை செயல், பணம், வாழ்க்கை இப்படிலாம் கொஞ்சம் வருது. இது ஒரு கேட்டகிரி. இதை தாண்டி இன்னொரு கேட்டகிரி ஒன்று நான் சொல்லிருந்தேங்க. என்ன கேட்டகிரி சொல்லணும்னா, இது இப்போ நான் சொல்றது கொஞ்சம் இதோட சேராது. ஆனால் இது ஒரு ஞானத்துக்கு. உலகம் முழுக்க இவ்வளோ மக்கள் வாழறாங்க. அந்த மக்களில் வந்து நிறைய பேர் இந்த நேரத்துக்கு பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வரணும்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு 1000கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே. இது ஒரு கேட்டகிரி. இன்னொரு கேட்டகிரி அடுத்தது வரும். கொஞ்சம் பேர் அப்படி சுருங்கி ஒரு 50 பேர் சொற்பொழிவு தொடர்ந்து கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு 10 பேர் ஞானத்துக்குள்ளே வர்றாங்க. அதுலேயும் 2 பேர் அனுபவத்துக்குள்ளே வர்றாங்கன்னு சுருங்குது இல்லை. சரி, இவங்களை நோக்க அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இவங்களுக்கே கேள்வி பதில் வருமா, வராதா? சரி விடுங்க. இப்போ சோறு போடுறீங்க, இங்கே இன்னைக்கு வந்து சுண்டல் கொடுக்குறாங்க, இதை விட்டுருங்க. மாகேஸ்வர பூஜைன்னு ஒன்று பக்கத்தில் பாம்பன் சாமி கோயிலில் சோறு போடுவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் சோறு மற்ற நாளை விட வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக வடை பாயசத்தோட சோறு போடுவாங்க. அதனால் மற்ற நாளை விட கூட்டம் அன்னைக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் சரிதானே. அது ஒரு வகையில். இன்னொரு வகையில் மாகேஸ்வர பூஜைனா பக்தி வருதா இல்லையான்றது அப்புறம். சோறு கொஞ்சம் வடை பாயசத்தோட சாப்பிட்ற மாதிரி இருக்குதுப்பா வெள்ளிக்கிழமை போனால், இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னும் வச்சிங்களேன். சரி, இது கொஞ்சம் இதில் இருந்து இப்படிலாம் சுருங்கி அவங்க சோறு போடுறதுன்னு வந்துட்டாங்கல்ல. சரி, இப்போ அவங்களுக்கு ஏன் சோறு போடுறதுன்னு வந்துட்ட பிறகு அப்புறம் அவங்களுக்கு வந்து நாம் என்னென்ன அடுத்து சொல்லுவோம், ஏங்க நீங்கள் சோறு போடுறீங்க, நான் போன வாரமும் சொன்னேன்ல, இந்த மாதிரி காவி வேட்டி கட்டிங்கன்னு சோறு போட்டால் நல்லா இருக்கும், காசு கலெக்ஷன் நம்மகிட்ட டைரெக்டாக வரும் அப்படின்ற கேவலமாக சோறு போடுறத விட்டு காசு கணக்கு பண்ணுற மாதிரி நினப்பெல்லாம் வந்துடுதுன்னு அது ஒரு வாரம் போன வாரம் சொன்னேன். போன வாரம் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். அப்புறம் வந்து அது ஒரு அதாவது என்ன அர்த்தம், சோறு போடுறத விட்டு காய் வெட்டி கட்டினா நம்மகிட்ட காசு கொண்டாந்து கொடுக்குன்ற எண்ணத்தோட சோறு போட ஆரம்பிச்சிருங்க. அங்கே பாம்பன் சாமியை மறந்துடுவீங்க. அப்படி மாதிரி வந்துடும்ல. சரி, பரவாயில்லைங்க. அடுத்தது நான் சொல்ல வந்தது என்னன்றதை சொல்லிடுறேன் பாருங்க. இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சுருங்கி 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 வந்து கடவுள் இருக்கிறாருங்கிறதோட பழகிறதுக்கு கொஞ்சம் பேர் தயாராகிறாங்கல்ல. அது அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் உலக வாழ்க்கை அது மெய்யின்னு போய்கிட்டு இருக்கவங்கள தாண்டி அதெல்லாம் பொய்ன்னு சொல்லாம இவங்களுக்குள்ள ஒரு மெய்க்குள்ள வராங்கல்ல. கடவுள் நான் சாப்பாடு போடணும் அப்படின்னு வராங்கல்ல. அது சாப்பாடு போடணும், கடவுளை நம்புறேன், பாமசாமியை நம்புறேன், அல்லது வந்து திருஞான சம்பந்தரை நம்புறேன், அப்புறம் திருநாவுக்கரசரை நம்புறேன், இப்படி வந்து உள்ள வந்துட்ட பிறகு
இவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாழறேன், நான் கேட்கலாமா வேணாமா, எப்படி நான் வாழறேன் அப்படிங்கிறது தெளிவுக்கு நாம என்ன பண்றோம், இவங்களுக்கு நேரா அதை நிக்கிற ஊன்றுகோல கொடுக்குறோம். அதை எப்படி எல்லாம் கொடுப்போம்? முதல் விஷயமா எப்படி பண்ணுவோம்னா, இப்போ அந்த அந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என். இப்போ சொல்றாருல்ல, அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ என்ன இதெல்லாம் கேள்வின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதுல கடைசியில பார்த்தீங்கன்னா எது மெய் எது பொய் அப்படிங்கிற ஒரு வாதாடுற நிலைமையில போய் அதில் பத்தியா ஏன் பேசுவானே, எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த வேலையை செய்யறதுன்னு வந்துட்ட பிறகு நான் இதுக்குள்ள இவளை செய்யறேனே, வேணுமா வேணாமா? இப்ப எத்தனாவது கட்டத்துக்கு வந்து நிக்கிறேன்? 3வது கட்டத்துக்கு வந்து நிக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன், இதெல்லாம் நான் ஏதோ விரைச்சி விடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. முதல்ல என்ன சொன்னேன், உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தார் ஒரு சித்தர் வந்து இருந்தார்னு இல்லை, இருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தர் போவார், அவர் ஒரு மூட்டை பணத்தை எடுத்து கையில கொடுப்பார். இவர் எடுத்து போய் இன்னைக்கு 50,000 இருந்தது, ஒரு 2-3 தடவை கொடுத்தார். எனக்கு அப்ப புரியல அது. இவர் என்ன பண்ணுவார், சரி இந்த இது என்ன பண்றது, அப்புறம் அது இது பண்ணுவாரு, அப்படி ஓடும். அதுக்கப்புறம் அவர் வேலை வாங்குவார், இதை வாங்கி வந்தியா அதை வாங்கி வந்தியான்னு. அதெல்லாம் அதுக்கு இதுக்கும் 1 வருஷம் இடைவெளி இருக்கும். அவருக்கு புரியாது. இப்ப நான் எட்ட நின்று பார்த்தா நமக்கு ஒன்று தெரியும், ஆமா இன்னைக்கு ஏன் இவர் டார்ச்சர் பண்றார், அன்னைக்கு அவன் வாங்கினான் காசு எதுக்கு வாங்கினான், இன்னைக்கு எதுக்கு கொடுத்தான், இன்னைக்கு எதுக்கு அவர் செலவு பண்ணும்போது நம்மகிட்ட காசு இல்லைன்னு துடிக்கிறான். அப்ப என்ன நடக்குது இங்க? ஒண்ணு, இதுக்கு அப்பால அவர் இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, காசு கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யணும்னா தான் நான் உன்னை வச்சுக்கிறேன், அதை தாண்டி நீ எனக்குள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைங்கிற அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கும். 2 விஷயம் இருக்குது அதுக்குள்ள. என்னென்ன இருக்குது? ஒண்ணு, நான் இது கடவுள் நிலைக்கு சொல்றேன், நமக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, நாம நினைச்சுக்கிறோம் நம்ம வினையை கொடுத்துட்டு வந்துதான். நமக்கு இந்த பொறப்புக்குள்ள நீ இவ்வளவு செலவு பண்ணு அப்படின்னு அவன் பணத்தை கொடுக்குறான். நீ என்ன பண்ற, அது எதுக்கோ நீ செலவு பண்ணிட்டு இப்ப அவருக்கு செலவு பண்ணணும்னு வர்றப்ப நீ டார்ச்சர் பண்ணிக்கிற, எனக்கு என்ன இவ்வளவு கடவுள் கஷ்டம் பண்றான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே இப்படிலாம் பண்றான்னு நீ நினைக்கிற. இதுக்கு நடுவுல உன் நினப்புல உன் தகுதி என்னன்றத மாத்தல. இல்லப்பா நீ காசு கொடுத்ததுக்கு தான் வேலை வாங்குறிய தவிர நானா எந்த வேலையும் என்கிட்ட இருந்து செஞ்சனா அப்படிங்கறத அவன் எதிர்பார்க்கிறான். இது 2 கேரக்டரும். இதுதான் நம்ம வாழ்க்கை பிறப்பு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன சொன்னேன், 2வது கேட்டகரியில ஒண்ணு சொன்னேன், முதல் கொடுக்கல் வாங்கல். 2வது கேட்டகரி இந்த லைனா நின்றுகிட்டு இருப்பான், இவன் அவளை செஞ்சேன் இவளை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த சொல்லிக்கிட்டே இருப்பான், மத்தவன் வருவான் போவான் வாங்கிக்குவான்னு சொன்னல. இந்த வருவான் போவான் வாங்கிக்குவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருவான் போறவன் வாங்கிக்கிறதுல ஒரே ஒரு சின்ன, உங்களுக்கு நான் பலமுறை இதை சப்ஜெக்டா அதாவது சான்றுகளோட சொல்லியிருக்கிறேன், நம்ம 4 வரலாறோட சேர்த்து. இப்ப இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வரோம், 1 லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க. சில பேர் வந்து சாமியை கும்பிட முடியாமலே ஐயோ இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. இல்ல கொஞ்சம் பேர் இல்ல இந்த ஏரியாவை நாம மெரிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் போவாங்க. கொஞ்சம் பேர் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல கியூல நின்று சாமியை பார்த்துட்டு தான் போகணும்னு போவாங்க. இப்ப நீங்க இவங்களெல்லாம் எப்படி மதிப்பு கொடுப்பீங்க, இவங்களுக்கு வேல்யூ பண்ணணும் எப்படி கொடுப்பீங்க? நீங்க ரொம்ப சிரமமா இருக்குது இல்லை, இதெல்லாம் நீங்க மக்களை இங்க வச்சுக்கினே இந்த மாதிரி பேசினா ரொம்ப தப்பு சார் அப்படின்றீங்களா? ஜனங்களை வெளியில வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பேசுறீங்களா, ரொம்ப ஓவர் சாருங்கிறீங்களா? நீங்க கொடுக்கணும் இல்லை. இப்போ நான் வெளியில இருந்து உள்ள வரும்போதே பாக்குறேன் சார், வரும்போதே ஒருத்தவங்க என்கிட்ட வந்தேன் இவ்வளவு கூட்டம் இது, நான் சரி சாமி பார்த்துட்டேன் போதும் அப்படின்னு நான் போறேன்னு ஒருத்தவங்க போனாங்க. 2வது ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க இல்லை நான் சாமி கும்பிட்டு வரேன்னு கியூல நின்றுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு சரி இந்த இடத்த பார்த்தா போதும், அப்புறம் இவ்வளவு நிக்க முடியாது, இப்படிலாம் முடிவெடுத்து போறோம்ல, இதுல வேல்யூ எப்படி கொடுப்பீங்க? இப்ப வேல்யூ கொடுக்கணுமா இல்லையா? ஒரு மதிப்பு கொடுத்து இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கை பிறவிக்கு ஒரு பலன் சொல்லணும். தைரியம் இது ஒண்ணு
சும்மா ஏதோ ஒரு 4 பாட்டை பாட்டி ஏமாத்திட்டு போகிறது இது ஒரு தைரியம் தாங்க நமக்கு. அதாவது இங்கே வந்து வாக்கியத்தை உண்மையை தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் அதுக்குள்ளே வர்றதே நமக்கு கொஞ்சம் பெருமான் கொடுத்த ஒரு 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 இது வச்சுங்களேன். அதனால கொஞ்சம் தைரியமாக உங்கள் சப்போர்ட்லாம் இருக்குதுங்கிறதுனால தானே தைரியமாக பேசுகிறோம். சரிப்பா, அதனால வந்து என்ன சொல்கிறேன், வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏங்க இதானுங்க பெருமானுடைய வேலை. சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியில் சூரியனுக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் பேர் சித்ராகுப்தன், அதனால அவன் தான் இந்த கணக்கெல்லாம் எழுதும், அவங்களுக்கெல்லாம் ஏன் சார் இந்த வேலைன்னு கேட்பீங்களா? இப்போ இன்னொரு நாள் ஒரு 10 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் போக மாட்டீங்களா காஞ்சிபுரம் எல்லாரும்? சரி, அதாவது வந்து சித்ராகுப்தன் தான் கணக்கு எழுதுறான், எம்மனுக்கு அசிஸ்டண்ட்டாக அவனுக்கு எம்மனுக்கு வந்து டைம் பத்தலை, அதனால் ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு சித்ராகுப்தனை எழுத விட்டுட்ருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த வேலையை அவர் தானே சார் பண்ணுறாரு. இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ இதை ஏன்னா இந்த கடைசியாக ஒரு குரூப் சொன்ன பாரு, இந்த எது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருந்தாலும் கொஞ்சம் பேர் சேவை செய்கிறதுன்னு உள்ளே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பேசுவேன். அதுக்குள்ளே வந்துட்ட பிறகு அவங்க அதுக்குள்ளே நிற்கணும். அதுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, இவர் குருநாதர் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்னாதான் அவங்களுக்கு நான் வேற பேசுவேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ வேலை நடக்குது. அதில் தான் இப்போ இந்த என்ன ஏறுமாறான வேலையெல்லாம் நடக்கிற விஷயம். அதில் இப்போ 2வது கேட்டகரியில் தான் இப்போது கடவுளை பற்றி பிரச்சனை இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்களா டார்ச்சர் ஆகிறீங்க, இதுதான் முதல் வேலை. இது மாதிரி தான் 199% இந்த இடத்துல தான் இருக்குது. அவருக்கு மொத்தமாக காசு இப்போ காசு கொடுக்குறதே இல்லை. அவர் இப்போ காசை எடுத்து எங்கே கொடுக்குறாருன்னே தெரியல. முதல்ல கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை கொடுத்தாரு, அவர் வாங்கினாரு, செலவு பண்ணார். என்னென்ன செலவு நமக்கும் அதில் காசு 100 ரூபா கொடுத்துருப்பாரு. அது வேற சரி, ஏதோ சித்தர் காசுன்னு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ புரியாத உண்மை இப்போ புரியுது எனக்கு. என்னன்னா இவர் கொடுத்தவர் அதுக்கப்புறம் கொடுக்குறதே இல்லை. முதல்ல வேலைக்காரனா முதல்ல ஏற்றுக்கிறாங்க. வேலைக்காரனா ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா, நீ உன் தலையெழுத்து உனக்கு வேலை இல்லை, அதனால நீ ஒரு வேலைக்காரன் அப்படி வச்சுங்களேன். இந்த பிறப்பில் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், உன் தலையெழுத்து நீ பிறந்தாகணும். ஏன்னா நீ வந்து ஏதாவது உனக்கு வேலை இல்லைன்னு தெளிவாக தெரியுது, உனக்கு வேலை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல் கட்டம் அதான் கடவுளோட வேலை. அதுக்கு என்ன பண்ணுவார்னா, உடம்பு இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களோ இந்த பிறப்பில் அதுக்கு உரியதை முதல்ல ஒரு மூலதனமாக வச்சு தான் பண்ணுறாங்க. இது நான் வந்து என் அனுபவத்தில் சித்தர்களை பார்த்ததுனால கடவுளும் இப்படி தான் ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுது எனக்கு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக கொடுக்குறாருன்னா அப்பப்போ வாங்கி செலவு பண்ணிட்டு போகிறது. நீ செலவு பண்ணிக்க, நாங்கள் ஒன்றும் வாங்கன்னு சொல்ல, உங்கள் காசை கேட்க போகிறது இல்லை, ஒன்று அதோட ஓடி போயிரு, இல்லை வரையா இப்போ வந்து நீ அப்போ வாங்கினதை செலவு பண்ணு. ஆனால் அதை இப்படி தான் சொல்ல மாட்டாங்க, நான் கொடுத்தேன்னா எனக்கு செலவு பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. வரையா உன்னால் என்ன, அதை விட இன்னொரு டெக்னிக்காக ஒன்று பண்ணார். அவருக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாதத்தில் ஒருத்தர் ஒரு கொஞ்சம் காசு கொடுப்பார். காசு கொடுத்தாரு. அவர் கொஞ்ச நாள் திடீர்னு எனக்கு அவர் உத்தரவு கொடுக்கல, அதனால நான் அந்த காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் அதில் வேலை செய்கிறவர் ஏதோ ஏமாத்துறாருங்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு வந்து இப்படி ஒரு கதையை நடுவில் விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், நீ ஒன்றும் இவங்க பேச்சுவார்த்தைலாம் நடக்காது, இப்படிலாம் எனக்கு கொடு ஒன்று கூடலாம் நடக்காது. இவர் என்ன பண்ணார், உட்காந்தார். அவர் என்ன பண்ணார், சித்தர் நைஸாக அவரை கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஒரு சேதாப்பேட்டை போய் இல்லை அங்கே செலவில் தெருத்துவாங்க, துரத்தி எனக்கு ஒரு இன்றைக்கி வந்து 5 சாப்பாடு வாங்கினு வா அப்படின்னா வாங்கி வந்து வைப்பார். சரி, உடனே சாயங்காலம் ஆனப்பறம் இந்த சாப்பாடு கொண்டு அந்த ரோட்டில் அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருப்பான், கொடுத்துட்டு வா, இவ்வளோ தான் விஷயம். இப்படி 10 சாப்பாடு வாங்கினா 20 இப்படி போவோம் வண்டி. என்ன அர்த்தம் இதுக்கு, நீ எனக்கு சாப்பாடுக்கு வந்ததில் என் பேரையே நீ பயன்படுத்துறியா, உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறது உனக்கு தகுதி கிடையாது, உன் கர்மாவை நான் வெளியில் இறச்சி விட்றேன் அப்படின்னு அதை வாங்கி அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ இதில் என்ன புரியுது, ஆன்மீகத்துக்குள்ள வந்து நீ வேலை செய்கிற, நீ இறங்கினாலும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற சாமி கும்பிட்றதா, இங்கே வந்து நீ எவ்வளோ கர்மா பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை எப்படி இறக்கணும்னு தெரியுமே தவிர அதை உனக்கு சேர்த்து வச்சு அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி நீ ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதுக்கோட 2வது ஸ்டேட்மெண்ட். 2வது நான் கொண்டாடல ஒரு உதாரணம், வந்து 1000 பேர் உட்காந்துட்டு இருப்பான், அல்லது உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் அவன் போனான் இவன் போனான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் உருப்பட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உருப்படாதவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஞானத்துல ஒருங்கு அமையல, அவனை இறக்கி விடுறாங்க. வாங்கிட்டு போறானுங்கள்ல வந்தவனே அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஏதோ புதுசா கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. அவன் வினையில இருக்கிறது அந்த சமயத்துல தட்டி விடுவாங்க, அது நடக்கும், அவ்வளவுதான். அவன் என்னமோ பெரிய யோக்கிய மாதிரியும் அவன் வாங்கி போனோம் பெரிய உத்தம மாதிரியும் அப்படிலாம் கிடையாது.
இப்போ நீங்கள் வந்து இப்போ தொண்டு செய்கிறீங்கன்னு வந்துட்டீங்களா, இப்போ சாமிக்கு வந்து பிரதோஷம் சார், நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டாலே தொண்டா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சாமியை வந்துட்டீங்க சார், இடத்த இதான் நான் ஆரம்பித்தேன் கதை. வந்து சாமியை இடத்த தொண்டுட்டு போயிட்டீங்க சில பேர் சாமியை எட்டி பார்த்துட்டீங்க, சாமியை தீவாரனை சாமியை நின்று தீவாரனை பார்க்கறதுக்கு நேரம் ஆகும்னு வச்சுங்களேன், ஏன்னா மறைச்சின்னு இருக்கான் அப்பப்போ. சரி நின்று சாமியை கும்பிட்டுட்டீங்க வச்சுங்களேன், சாமி கும்பிட்டு போன பிறகு ஓகேவா முடிஞ்சு போச்சா எல்லாம்? சாமியை கும்பிட்டாச்சு சார், சாமி தான் கும்பிட்டாச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதான்னு கேட்டேன் நான். அதான் சாமியை கும்பிட்டாச்சு பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டேன். அப்புறம் என்ன சாமிக்கு இதுக்கு என்ன வேலை, இது என்ன அது சாமின்னு ஒருத்தர் உக்காந்துங்கிறாராம், இவர் இன்னும் சாமியை கும்பிட்டுட்டா இவர் பிரச்சனையை தீர்த்துனமா என்ன வேலை? அப்படி பார்த்தா நான் தான் அடிக்கடி கேட்பேன்ல, ஒரு சிலர் போவாங்க கேட்பாங்க, எனக்கு வந்து நோய் தீரணும் அப்படின்னு போய் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நோய் தீரும். ஏன் நோய் வராமலே பண்ணான்னு அர்த்தம் கேட்டுக்கலாம்ல. நோய் வந்த பிறகு தீர்க்கணும்னு ஒன்று இருக்குது. ஏன் நோய் வராமலே தீர்த்தா என்ன? இப்போ கடவுள் தானே. இப்போ அதனால ஏன் வந்து அவரை பார்த்து அவரை ஏன் வந்து கேட்டு அதை வாங்கி இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அப்ப அங்க கேள்வி ஆரம்பிக்குது இல்ல, ஏங்க சாமி நான் வந்து சாமியை பார்த்துட்டு எனக்கு கொடுப்பாரா இல்லையாங்கிற கேள்வியை மாத்திட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நின்று நான் சாமி கும்பிட்டேன்னா அதுக்காக கொடுன்னு கேட்பீங்களா? வேல்யூ மறுபடியும் இப்படித்தான் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிச்சது? வந்து இடத்த தொட்டுட்டு போறது, இல்லை கியூல நிற்கிறது, இல்லை சாமியை கும்பிட்றது, கும்பிட்ட பிறகு எனக்கு இவர் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கம்பல்சரி கேஸ் போட முடியுமா சாமி மேல? இந்த கேள்வியை தான் திருஞான சம்பந்தர் கேட்டார். நான் கேட்கலப்பா, திருநீலகண்ட பதியத்தில் திருஞான சம்பந்தர் கேட்டார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர். அதை கேட்டுட்டு உய்வினை வந்து நாடாது இருப்பது முந்தமக்கு ஊனம் அன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தியமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் அப்படிங்கிறதுல நம்ம ஆளுங்க எம்பிரான் கழல் போற்றுதுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுங்களேன். கைவினைன்னு தான் சொல்லுவீங்க கோயிலை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு உடனே என்ன சொல்லுவீங்க? திருக்கோயிலில் குப்பைகள் இல்லாமல் முதலில் பெருக்கு முதல்ல சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவீங்க? இங்கே கடவுள் இருக்கிறார் என்று நினைத்து பெருக்கு. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உள்ளே இருக்கிற கடவுள் எனக்கு உள்ளே இருக்கிறார் என்று நினைத்து பெருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க? உள்ளே இருக்கிற கடவுள் எனக்கு உள்ளே கலக்கிறார், என்னை வாழ வைக்கிறார் என்று நினைத்து அதை கடவுளை சேர். இதுக்கு பேரு சரியை கிரியை யோகம் ஞானம்னு பேர் கொடுத்து வச்சிருக்கு. இப்ப என்ன நடந்தது? பெருக்கிற வேலையில சாதாரணமா பெருக்கிறது ஒண்ணு, பெருக்கி எனக்கு உள்ள எனக்கு கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கிறார்னு பெருக்கிறது ஒண்ணு. அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் எனக்குள்ள இருக்கிறார்னு பெருக்கிறது ஒண்ணு. இதுல என்ன தெரிஞ்சுது? இதுல என்ன இப்போ வந்து கத்துக்கினீங்க? இதுல என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெருக்கிக்கிட்டே இருந்தேன்ல, பெருக்கிக்கிட்டு இருக்கும் போதே பிச்சை எடுக்கலாமா அப்படின்னா கூடாதுன்றது தான் சரி. ரெண்டாவது, கோயில்ல இறைவன் இருக்கிறார்னு பெருக்கிறதா, இங்க பெருக்கி காசு வாங்கறதுக்கு பெருக்கிறனா, இங்க பெருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறனா, இதெல்லாம் கண்காணிக்கிறான் கடவுள்னு பெருக்கிறது. மூணாவது, எனக்குள்ள கடவுள் இருக்கிறான்னா நான் வெளியாள்கிட்ட வாங்காம அல்லது இங்க வந்து கடவுளுக்கு அந்நியமான, அதாவது கடவுளுக்கு எதிரான அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற வேலையில ஈடுபடுகிற செயல்ல ஈடுபடாம நான் செய்யறது தான் அந்த கிரியை யோகமும். அப்படி எத்தனை பேர் கோயிலுக்குள்ள வந்து பிரதோஷத்துக்கு வந்து போனான்? இப்பதான் வேல்யூ கவுண்ட் டவுன் தொடங்கும். வேல்யூ முதல்ல சொன்ன பாருங்க. வேல்யூ என்ன சொன்னேன்? கோயிலுக்குள்ள வந்து போனா இருக்கிறது எப்படியாவது கஷ்டப்பட்டு சாமியை கும்பிடுறது அப்படின்னு முடிவு பண்ணா, கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையை யார் உங்களுக்கு கொடுத்தா?
கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டாதான் சார் எங்களை நல்லா வச்சிருப்பார். அப்படி எங்கம்மா எழுதி வச்சிருக்குது? கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ கஷ்டப்படணும், சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நினப்பு இல்லாம அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் துணை போவாதன்னு அர்த்தம். அதுக்குள்ள எதையாவது ஒரு சத்தியத்தன்மையை வச்சாதான் அந்த பிரதோஷம் இல்லாம நீ சத்தியத்துக்குள்ள வர முடியும். பிரதோஷம்னா நான் செய்யற எல்லா வேலையும் கடவுள் வெளியில வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு என் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பார்க்கறது எல்லாமே பிரதோஷம்தான். இப்ப என்ன வந்தது? வந்து போனவன், சாமியை முழுசா கும்பிட்டவன் இதை பத்தி எல்லாம் என்ன பண்ண முடியாது. வேணும்னா என்ன பண்ணலாம் சாமி? அதுல இந்த வெளியில இருந்துட்டே போனவன், உள்ள வந்துட்டு கும்பிட்டவன், இவங்களுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவார்? சரி, உங்க ஆர்கியூமெண்ட்டுக்கே ஒரு சாமி என்ன பண்ணா அவர் சாமி இருக்கிறாருன்னு ஒத்துக்குவோம். சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மா நம்ம திருநாவுக்கரசு சுவாமி பாடினாரு. இப்போ குரு பூஜை போச்சு, இன்னைக்கும் நாளைக்கெல்லாம் கூட சில இடங்கள்ல நடக்குது. ரைட்டு, ஓகே. சிவன் ஒரு பேரை இவனுக்கு தாயா இருக்குது, இவன் தாயா பெரிய ஆளு அப்படின்னு நீங்க கொடி பிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். திருநாவுக்கரசர் அதுக்காக சொன்னாரு, சிவன் ஒரு பேரை எனக்காக நீங்க எடுத்து கொடுங்கடா, அதான் முக்கியம் சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? இந்த மரபுக்குள்ள இந்த வேலையெல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ சிவன் என்ற பேரால சொல்றவன் உனக்கு வேலை செய்யறான்னு அர்த்தம். சிவனுங்கிற பேரை சொல்லி இதுக்கு அயலா நீ பண்ணா அது தப்புன்னு அர்த்தம். நான் ஒரு பேரை சொல்றேன் சார், நான் ஒரு பேரை சொல்லிட்டு அவருக்குன்னு என்ன கொள்கை, அதை வச்சு நான் எப்படி மேலேறணும் அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டினாதான் அந்த பேருக்கு அது அர்த்தம். இப்ப கேட்பாங்கல்ல, நான் இப்ப சமீபத்தில் ஒரு சில நூலை படிக்கும்போது அதில் சொன்னாரு, உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா நீ என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறாங்களே. ரெண்டாவது, அது என்ன அர்த்தமான்னு கேட்டா, சுந்தரர் கூட இறைவனை பார்த்து பித்தனேன்றார்ல, இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றான். உனக்கு பித்த உடம்பா இருந்தாதான்பா அறிவு கொஞ்சம் வேலை செய்யும். அதாவது மற்றவங்களை விட அறிவாளிகளா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பித்த உடம்பு. இறைவனை ஞான சொரூபன்னு சொன்னா பித்தம் அதிகமானவன் அர்த்தம், அதனால பித்தனேன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு விளக்கம் அதுல இருந்தது. அதுக்குள்ள ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உடம்புல எந்த சத்து அதிகமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப பேர் எப்படி கொடுக்குறோம்? நீ எந்த காரியத்தை செய்யறையோ அதுக்கேற்ற பேர். அப்ப செம்மேனி அம்மான் அப்படின்னா நான் சிவன் எனும் நாமம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் கடவுளுங்கிறவனை எப்படி ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதுல செயல்பட்டாதான் அவன், அப்படி இல்லைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம். இப்ப கடவுள் ஒருத்தரை நீ வெளியே வச்சுட்டு தனியா கடைசி வரைக்கும் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கிட்ட கேட்டு வாங்கி போலான்னா அவரு சிவன் இல்லை. சிவன்னு நீங்க பேர் வைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய ஆணவத்தை அவர் எடுப்பார் அப்படின்னு நீங்க ஒரு அர்த்தம் சொல்றீங்கன்னு சொன்னா, எப்படி எடுப்பார் அப்படின்னு சொன்னாதான், ஓ இந்த பேரால சொல்ற பெரிய செம்மேனினா ஒரு நெருப்பு அல்லது ஜோதியாக இருக்கிற கடவுளுக்கு அதுதான் பேர்னு அர்த்தம். அந்த கடவுள் என்பவன் என்னுடைய ஆணவத்தை அல்லது எடுக்கணுங்கிறதான் பெரிய நோக்கம். இதுக்கு நடுவுல வர்றதுலாம் சில்லற வேலை. இந்த சில்லற வேலையில எப்படி என்ன படிப்படியா எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடைவெளியெல்லாம் நான் சொன்னது. இப்ப நீங்க எங்க போனாலும் சரி, யாரு கடைசி வரைக்கும் எது கேட்டாலும், கடைசி வரைக்கும் மக்கள் தங்களுடைய அனுபவத்துல எங்களை நல்லா வச்சிரு, எனக்கு பணங்காசோட வச்சிரு, மரியாதையோட வச்சிருங்கிறதுல அதை கேட்காம வேற எதுவும் கேட்க போறதில்லை. இதை கேட்கலாமா வேணாமாங்கிறது யாருக்கு தெரியும்? இப்ப மரியாதையோட வச்சிரு
அல்லது வந்து கேவலப்படுத்தாத வச்சிரு. இதுதான் குறைஞ்சபட்சம் அந்த எங்களை நல்லபடியா வச்சிருன்றதோட உண்மை. அது கொஞ்சம் கடைசி உண்மை. இப்ப நல்லபடியா வச்சிரு, எப்படி ஒன்னாலும் என்ன ஊர்ல பணக்காரனா வச்சிருங்கிறவன் இதை வந்து கேட்க மாட்டான். கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறவன் தான் இதை வந்து கேட்கிறான். நீ எப்படி வேணாலும் பணக்காரனா இருக்கிறவன் கண்டிப்பா பணக்காரனா இருந்துகிட்டே இருப்பான். கடைசியில அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனை வந்து அவன் போய் சேர்றான். அவனை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை நமக்கு. கொஞ்சம் இந்த கோயில் தொடர்புல வந்து கேட்டுட்டு எங்களுக்கு இதுலயும் பிரச்சனை இல்லாம இவங்க நினைக்கிற மாதிரியே பிரச்சனை இல்லாம வச்சிருக்கோம். இதான் நாம சந்திக்கிறது. இதுல திருக்கோயில் வழிபாட்டுக்கு சராசரி மக்கள் அல்லது நம்மள மாதிரியான மக்கள் வந்து நின்று கேட்கறது என்னன்னா, மற்றவங்க சமுதாயமா வாழற அந்த ஸ்டேட்டஸுக்குள்ளேயே இவங்களுக்கு எந்த குறை இருக்குதோ அதை நிவர்த்தி பண்ணி கொஞ்சம் நல்லவங்களா இருந்தா எங்களை இதுல அவமானம் இல்லாம அல்லது கேவலம் இல்லாம எங்களை இதுல கொஞ்சம் வாழவை. இப்ப கடவுளோட திட்டம் என்ன? கடைசியில கடவுளோட திட்டம் என்ன? கடவுளோட திட்டம் வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் கல்யாணம் பண்ணின்னு குழந்தை குட்டியோட பண வசதியோட கொஞ்சம் நல்லபடியா படிக்க வச்சா போதும் அப்படிங்கிறது தான் இப்போ கடவுளோட திட்டம். இதானே? என்ன சார் இப்போ கடவுள் புத்தி கேட்டோம்னா இல்லாட்டா ஒரு சுந்தரர் சொன்ன மாதிரி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? என்ன இப்போ கடவுள் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இருக்கிறார்னு ஏற்றுக்கிட்டு அதுல தன்னை வந்து பிரச்சனைக்குள்ள ஆக்கிக்கிறவங்கிட்ட நான் பேசல. இப்போ திருக்கோயிலுக்கு இப்ப நீங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இப்ப நான் கூட இங்க சொற்பொழிவு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சைவ சித்தாந்தத்தை நான் முறையா முதல்ல இருந்து சொல்லி பண்ணாதனால என்ன பிரச்சனை, கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நான் அப்பப்போ இந்த ஆணவம் கர்மன் போட்டு பேசுறேன். இது தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க தெரிஞ்ச மாதிரி. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இப்போ நம்ம திருஞான சம்பந்தர் இருக்கிறாரு. திருஞான சம்பந்தர் யாருங்க அவரு அப்படின்னு கேட்கிறாரு. திருஞான சம்பந்தர் யாரும் இல்லைங்க, அவர் வந்து கவுண்டினியன்கிற அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அவர் பார்ப்பனர் தான். வேணா அவர் நான் வந்து தமிழ் ஞான சம்பந்தம் சொல்லிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, இது என்ன அதிசயமா இருக்குது. சுந்தரர்ல சிவாச்சாரியார் சொல்லுவாங்க, அவங்களும் காரைக்கால் அம்மையார் கூட செட்டியா இருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பட்டினத்தாரும் கொஞ்சம் செட்டியார் தான் இப்படின்னு நான் சிலதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு, ஆமாங்க இதுல எல்லாருமே இருக்கிறாங்க. உடனே அங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவன் எல்லா ஜாதியிலிருந்தும் ஒரு ஆளை எடுத்து போட்டு கடவுளை வந்து சேர்க்கிறார், ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இந்த மக்களை ஏமாத்தினார்னு வேற ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அது வேற தெரியும் உங்களுக்கு. இதுல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் யாருக்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்ப திருஞான சம்பந்தரை நான் இப்படி பேசுறேன்னு வச்சுங்களேன். இப்ப திருஞான சம்பந்தர் கூட திருநாவுக்கரசர் வந்து இப்படி பேசினார், திருஞான சம்பந்தர் இப்படி பேசினார், இவங்கெல்லாம் எதுக்கு பேசினாங்க? இப்ப ஏன் இப்படி இவ்வளவு நேரம் நான் வந்து பிரதோஷத்தை பத்தி சொல்லணும் அல்லது வந்து வள்ளலார பேச வந்துட்டு இவங்களெல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. ஏன் கேட்கணும்னா, நான் என்னமோ கடவுளுக்கு இவங்கெல்லாம் உரிமையானவங்க மாதிரி, திருஞான சம்பந்தர் சொந்தக்காரங்க மாதிரியும், வள்ளலார் தனியா வந்திருக்கிறாரு, அவரை நான் இவங்களோட எப்படி ஒத்துக்க வைக்கிறதுங்கிற மாதிரியும் பேசினா அது சொற்பொழிவு. இப்ப நீங்களாம் யாராவது ஒரு கட்சியில இருக்கணும், அவங்க கிட்ட நான் பேசணும். அப்படி இல்லைன்னா என் கட்சியில நீங்க இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒன்றும் ஒத்து வராது. இந்த மாதிரி நிலவரம் தான் பிரதோஷம். இந்த ஒத்து வராத நிலைமையில தான் சுத்தி வர்றது. ஒத்து வராத நிலைமை தான் என்னன்னு தெரியாம தலகால் தெரியாம சுத்துறது. அதனாலதான் இந்த கடைசியா கேட்ட கேள்விக்கும் உங்களுக்கு பொருள் அர்த்தம் புரியல. என்ன கேட்டேன்? எல்லாருக்குமே குடும்பம் குழந்தை குட்டி இதெல்லாம் கொடுத்தா, இப்ப நீங்க போய் சேஷாத்திரி சாமியில சாமி கும்பிட்றீங்க, ரமணரை கும்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். ரமணர் அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? அவர் விட்டு வந்தார்ல, ஒரு கொஞ்சம் காசு இது சில்லறையோட ட்ரெயின் ஏறி விழுப்புரம் வந்து இறங்கி அப்படி போய் எல்லா காசையும் குளத்துல தூக்கி போட்டுலாம் உள்ள போறாருல்ல. இப்ப நீங்க போய் ரமணரை கும்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ரமணர் குரு பூஜையும் நாளைக்கு தான் நினைக்கிறேன், நாளைக்கு தான் ரமணர் குரு பூஜை வரும். அப்ப நீங்க போய் அவரை கும்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப உங்களுக்கு கேட்கறது அவர் கொடுக்குறாரு தானே போய் கும்பிட்றீங்க. சரி, திடீர்னு உங்க வீட்டுல ஒரு புள்ள அந்த மாதிரி வரணும்னு வேண்டுவீங்களா? யாராவது? யாரும் வேண்ட மாட்டீங்களா? ரமணக்கிட்ட போய் நின்னாலும், பாமன் சாமி கிட்ட போய் நின்னாலும், வள்ளலார்கிட்ட நின்னாலும், எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க நாங்க சொல்றதை கேட்டு எங்களை மாதிரி வந்து கொஞ்சம் பண வசதியோட கொஞ்சம் ஊர்ல மரியாதையா எப்படியாவது நாங்க வாழ்ந்துட்டு போனோம், நோய் நொடி இல்லாம இப்படித்தானே கேட்போம்.
இதை தாண்டி எதாவது கேட்பீங்களா? எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு புள்ள போறோம்னா நீங்கள் அந்த மாதிரி பிள்ளைய ஒத்துக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி வளர்ந்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக வளருது. ஆனால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வித்தியாசமாக தான் வளரும். யார் பிள்ளையும் அவங்க சொல்கிற மாதிரி அதாவது யார் பிள்ளையும் நாம் நினைக்கிற மாதிரி வராது, பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி நம்ம வளர்க்குறோம். இதுதான் உண்மை. அவன் இதை சாப்பிட மாட்டான், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பேசுன்னு தான் எல்லாரும் பிள்ளைய வளர்க்குறாங்களே தவிர அவங்க நினைச்ச மாதிரிலாம் பிள்ளையும் வளர்க்க முடியாது, பிள்ளையும் பெற்றுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். எந்த பிள்ளையும் அதுங்க இப்படி இருக்குதுன்னு நீங்கள் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா சண்டை வரும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதிரி நிலவரம், என்ன நிலவரம், இவ்வளோ நிலவரம், இந்த நிலவரம் எதுக்கு? இதெல்லாம் உதாரணம். இது உங்களை திட்டம் இல்லை. நம்ம பிறப்பில் நம்ம வாழ்க்கையில் மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அப்பா நினைச்ச மாதிரி நாம் இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. நம்ம பிள்ளைய நாம் வளர்க்கலாம், நாம் இப்போ உங்களுக்குலாம் ஒரு ஞானம் இருக்கும்ல. என்ன ஞானம் இருக்கும்? சாப்பிட்றதுல ஞானம் வந்துதா? அப்போ 80 வயசில் 60 வயசில் 50 வயசில் நிறைய பேர் இருக்குங்களே, 40 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் மருத்துவம் தெரியலன்னா ஒரு முட்டாள் அப்படின்லாம் பழமொழி இருக்குது. கொஞ்சம் மருத்துவம்னா டாக்டர் ஆகணும் இல்லை, எப்படி சாப்பிட்ணும், எப்படி வாழணும், எப்படி நீண்ட நாள் உயிர் வாழலாம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு முட்டாள்றான் ஒருத்தன் பழமொழியில், ஆங்கில பழமொழியில். இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்றதுன்னா என்னன்னு தெரியல சார், நாங்கள்லாம் இப்படி முறையாக சாப்பிட்டு இந்த நோய் வராமல் வாழறோம். இப்போ எங்கள் ஆள் ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தார். அங்கே ஓசியில் இளநீர் கிடைக்கணும் மொத்தமாக குடிச்சிட்டு வந்தார். கூட ஒரு 40 இளநீரை வண்டியில் போட்டுன்னு வந்தார். இளநீரே குடிச்சுன்னுறாரு. ஒரு டாக்டர் சொன்னாராம், உனக்கு சக்தி இல்லை, இளநீரே சாப்பிடியான்னு. இளநீரே சாப்பிட்டா மந்தை அதுக்கப்புறம் சீதம் அதுக்கப்புறம் சளி அமைக்கிறோம் ஆளை. சரி, அவரு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அவருக்கு. அவர் பாவம் ஏதோ சுறுசுறுப்பு இல்லைன்னு எவனோ சொன்னான்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, நீங்கள் அட்லீஸ்ட் சாப்பிட்றது ஏதாவது கற்றுக்கணுமா? நம்ம இந்த வாழ்நாள்லேருந்து இப்போ நீங்கள் 40 வயசுக்குள்ளேயாவது எதையாவது கற்றுக்கினேன். உங்கள் பிள்ளையே உன் உடம்புல உனக்கு இதான் ஒத்துக்கும், இது ஒத்துக்காது, நீ சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா எழுந்திரிக்கணும், நீ நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா உனக்கு இது தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லி சாப்பிட வச்சுருப்பீங்களா? அல்லது நீங்கள் அதை மாற்றிருப்பீங்களா? இல்லை நீங்கள் கற்றுக்கின்னு இருப்பீங்களா? யாராவது இந்த கோயிலுக்கு வந்த 3 லட்சம் பேர் இல்லை 30,000 பேரில் யாராவது அதை கற்றுன்னு இருப்போமா? இல்லை இல்லை. அதாவது நான் இன்னதை சாப்பிட்ணும் முடிவு பண்ணணும் சார். சில பேரால் முடிவு பண்ணி மாற்றலாமா? ஆனால் நிறைய விஷயம் உப்பு குறைஞ்சிருந்த உடம்புல மாற்றவே முடியாதான். அதுக்கு சித்த வைத்தியர்கிட்ட பஸ்பம் எதனா வாங்கினா தான் மாறும். அது இல்லைன்னா உப்பை நீங்கள் ஏற்றிக்கினீங்கன்னா கண்ணப்பின்னான்னு மாறி கெட்டு போயிடும் எல்லாம். இப்போ இப்படிலாம் இருக்குது இல்லை. சாப்பிட்ற முறையிலேயே நாங்கள் இந்த நாட்டில் என்னன்னு தெரியாம, ஆனால் நம்ம நாடு ஒரு பெரிய கொடி கட்டுற நாடு. எதுன்னு உலகத்திலேயே சாப்பாட்டுக்குள்ள 6 சுவைன்னு ஒரு அடைமொழி போட்டு எழுதின மகா உத்தமமான நாடு தமிழ்நாடு. அல்லது இந்தியாவிலையும் வேற இடத்துல அது கிடையாது. அவனுக்கு 6 சுவை இல்லை. ஏதோ சாவல் கொஞ்சம், சப்பாத்தி கொஞ்சம், ஆளு கொஞ்சம், இது நடுவில் உருட்டி போட்டு அடிப்பான். சாம்பார் தான் தெரியும், அதுக்கப்புறம் கறி சப்ஜின்னு ஒன்றே தான் சொல்லுவான். அவனுக்கு சாப்பாடு வெரைட்டியாக கற்றுக் கொடுத்தது நாமும் முகலாயர்களும் தான். அதுக்கப்புறம் இப்போ முகலாயர் சாப்பாடு ஸ்டைல் வேற, நம்ம சாப்பாடு ஸ்டைல் வேற. 6 சுவை அப்படின்னு சுவைக்கு முன்னாடி 6ங்கிற அடைய சேர்த்த ஒரே இனம் உலகத்தில் தமிழ் இனம் மட்டும்தான். வேற எந்த அகராதிலையா நீங்கள் இருந்தால் அடுத்த வாரம் வகுப்பில் சொல்லலாம். 6ன்னு போட்டதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இன்னைக்கு எல்லாரும் வந்ததுனால அந்த உண்மையை சிலதை சொல்கிறேனே. அதாவது அதில் என்ன விஷயம் கேட்டு நீங்கள் இதை படிப்பீங்கல்ல, அந்த 6 தத்துவம் 36ன்னு ஏதோ சித்தாந்தமாலாம் ஏதோ ஒன்று மக்களை தத்துவமாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் இல்லாமல் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல நாக்க வச்சு நம்மளை வாழ வைக்கிறான். 6 சுவை இருக்குல்ல. என்ன சுவை? 6: காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, அப்புறம் என்ன, இனிப்பு, புளிப்பு, கசப்பு. இந்த 6 சுவை இருக்குல்ல. இது நம் நூலாக வந்திருக்குது. 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை பற்றி இதில் பெரிய ஆள் டாக்டர் ஜீவான்னு ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. அவர் கீழே ஒரு கந்தசாமி மேலையார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்க சில பேர் இதுக்கெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாடியை பார்த்து, நாடினா நீங்கள் 3 தான் பார்ப்பீங்க, அவர் 6 சொல்கிறாரு. இலக்கை வடக்கை 2ஐயும் பார்த்து எந்த சுவை குறைஞ்சிருக்கிறதோ அதை முதல்ல வாதம் பித்தம் சிலேத்துமம் கண்டுபிடிக்கிறது நடை கண்டுபிடிக்கிறது. அதுல சுவையோட கண்டுபிடிக்கிறது எடை கண்டுபிடிக்கிறது. இந்த நடையும் எடையும் கண்டுபிடிச்சி வெறும் சாப்பாட்டிலேயே நீங்க உடம்ப மாத்தலாம் அப்படின்னு திருவள்ளுவர் கான்செப்டுக்குள்ள வைத்தியம் பண்ணாதான் ஒரிஜினல் வைத்தியம். மற்ற சித்த வைத்தியர் கூட செகண்டரி தான். இதுதான் 6 ஆதார வைத்தியன் பேரு. இந்த 6 நாடிய 36 பார்க்கணும். அதான் 36 நாடிய பார்த்தீங்கன்னா
இந்த வயசுல செத்து போயிடுவான், இந்த வயசுல இது நடக்கும் அப்படின்னு நீங்க தெளிவா அடிக்கலாம். இப்படி ஒரு உணவு மருத்துவ கலையை உலகத்துக்கு வச்சிருந்த ஒரு ஆளு சாப்பாட்டு முறையில இப்ப நீங்க உங்க உடம்புக்கு இது இந்த சுவை கம்மியா இருக்குன்னா, புளிப்பு கம்மியா இருந்தா வெறும் தயிரை கொடுத்து, வெறும் எலுமிச்சம்பழம் சாத்தை கொடுத்து, அல்லது கசப்பு கம்மியா இருந்தா அதுக்கு கொடுத்து, உப்பு கம்மியா இருந்தா அதுக்கு கொடுத்து, குறைஞ்சபட்சம் அந்த உடம்ப அவன் பிசிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வர்ற ஒரு முறை இருக்குன்னு நான் சொல்றேன்ல. இது 45 வயசுக்குள்ள குறைஞ்சபட்சம் நீங்க கத்துருந்தா உங்க பிள்ளைய வளர்க்கலாம். ஆனா இதுக்கு ஆதாரம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப நீங்க வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை முறை, உடம்பு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்குறாங்க, இருக்குது. ஆனா நாம இதுக்குள்ள முடியாம முதல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது, அப்புறம் உடம்ப வச்சு இதுக்குள்ளவே முடியாம, இதை தாண்டி என்ன சாப்பிட்றது தெரியாம புளிப்பு உணவு புளிப்பு எதுல இருக்குது, குறைஞ்சபட்சம் புளிப்பு எதுல இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நீங்க கொஞ்ச நாள் வச்சிருந்தா அது அழுகி புளிப்பு நாத்தம் வந்தா உருளைக்கிழங்கா ரைட் புளிப்பு, அரிசியா புளிப்பு, அப்புறம் என்ன தோசை வடை எல்லாம் புளிப்பு அப்படின்னு புளிப்பை தூக்கி புளி மட்டும் இல்ல, எலுமிச்சம்பழம் மட்டும் தயிர் மட்டும் இல்ல, அரிசியும் புளிப்பு தான், உருளைக்கிழங்கும் புளிப்பு தான். இப்படி புளிப்பு உணவை ஒதுக்குறது, கசப்பை சேர்க்கறது, எதுக்குள்ள தோற்பு இருக்குது, இந்த லிஸ்ட் அவுட்டு இது எல்லாமே இங்கே இருந்திருக்கு. இது நான் எதுக்கு உங்களுக்கு சும்மா போடுறேன் அப்படின்னா, நாமெல்லாம் இதுலயே விவரம் கட்ட தனமா இருக்கிறோம்னா ஆணவங்கிற விவரத்துக்குள்ள நாம மெய் பொய்ங்கிறதுக்குள்ள போக முடியுமா? இதுக்குள்ள நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்குள்ள வர முடியுமா? நான் வைத்தியம் பேச வரல, நாம விவரம் கட்டு போயிருக்கிறோம், எதுக்குள்ளேயும் நாம கத்துக்க முடியல, எதுக்குள்ளேயும். ஆனா இது இவ்வளவு விஷயம் வந்திருக்குது, உலகத்துல எங்கேயும் வரலனாலும் 6 சுவைன்னு டைட்டில் கொடுத்தான் பாரு, அவனுக்கு தெரியாமையா அதை கொடுத்தான்? அவன் கொடுக்கணும்னு வந்தப்பவே உடம்பு கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஆரையம் வச்சு உடம்ப பத்தி பேசியிருக்கிறான். அந்த உடம்போட அமைப்பு அப்படிதான் இருக்குது. அப்படிங்கறத நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், இத்தனை வயசுக்குள்ள இத்தனை விஷயத்தை நான் கத்துக்கிட்டு இன்னொருத்தரை வளர்க்க முடியும், என் பிள்ளையாவது நான் வளர்க்க முடியுங்கிற விஷயத்துல நம்பிக்கையோட பேசியிருந்தா என்ன, நீ உங்க கண்ட்ரோல்ல எல்லாம் நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்பாட்டுலயே நாம ப்ராப்ளம். நாம பசங்களுக்கு ஒண்ணு கொடுத்து அதுங்க உடம்பு நோய் இல்லாம வளர்க்கணுங்கிறதுக்குள்ள நீங்க முதல்ல தெளிவானாதான் நடக்கும். இது இது சுத்தமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி இன்னொன்னும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை உணர்த்த. என்ன ஞானம்? யாராவது அவங்க பிள்ளைய இதை சாப்பிடு இது ஒத்துக்காதுன்னு சொல்லி வளர்க்க முடியுதா? அவங்க பிள்ளைக்கு நோய் வந்தாதான் 2 நாளைக்கு அதை முடியாதுன்னு வாங்க. அதுக்கு பிறகு மற்ற எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது இப்படிதான் தூங்கும், இப்படிதான் சாப்பிடும், இதைத்தான் சாப்பிடும், அது நம்ம சொன்னா கேட்காது, இல்லைன்னா அது அழுவும், அப்புறம் எங்களால வம்பு வச்சுட்டு வளர்க்க முடியாது, தொலைது, அது வளர்ந்து போட்டோம் அப்படின்னு வளர்க்குறாங்க மனசுல சொல்லாம. இதுதான் நிலவரம், நாட்டு நிலவரம். இதுதான் பிள்ளை வளர்ப்பு நிரப்போ. நாம வளர்ந்த நிலவரமும் அவ்வளவுதான். நமக்கும் வேற வழி இல்லை. நான் தான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒரு நாட்டுல இருக்கிறேன்னா இது ஒரு கேவலமான நாடு. ஏன்னா இந்த நாட்டுல மக்கள் இப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு வழி இல்லாம வேலை வாங்குற ஒரு நாடு. உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கே போட விடாதனால ஒரு 3 கம்பெனியை 3 நாடு 3 ஏரியா நாம வச்சிருக்கிறோங்க. 3 சாஃப்ட்வேர் கம்பெனியை ஓட்டு போட விடாதனால 3 நாங்கல்ல. இப்ப நாம இப்படி வச்சுக்கலாமா? இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் ஏன் மூடணும்? காலையில நான் சாப்பிட்றதுக்கு வழி வைக்கணும், மதியம் ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு வழி வைக்கணும், இரவு ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு வழி வைக்கணும். இது நான் எப்படி சாப்பிடணுங்கிறது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியணும். இந்த 3 நான் சாப்பிட்ற மாதிரி என் வேலை திட்டம் அமையணும். எழுந்து காலையில் வாடா காலேஜுக்கு, மதியானம் உங்களுக்கு சாப்பாடுலாம் 2:30 மணிக்கு காலேஜ் விடுவோம், அதுக்கு நடுவில் என் சாப்பிட்றது இப்போ 1/4 மணி நேரம் 11:30க்கு டீ டைம் விடுவோம், அப்போ சாப்பிட்டுக்கோ, இல்லை டீ சாப்பிடு. காலையிலையும் சாப்பிட்றதுக்கு நேரம் முறையாக நான் ஒதுக்க முடியாது, மதியானமும் சாப்பிட நேரம் இல்லை, சாயங்காலம் 2:30 மணிக்கு விட்டா நான் என் இஷ்டத்துக்கு போய் தூங்கி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ நான் என் சாப்பாட்டு திட்டத்தை வரையறுக்க முடியாமல் 50,000 1 லட்சம் வாங்குற காலேஜ் ப்ரொஃபஸரும் முட்டாள் தானே? அல்லது அந்த திட்டத்துக்குள்ள அமைக்கிற நாம எல்லாரும் மக்களுக்கு துரோகமா தானே வேலை பார்க்கிறோம். அப்ப எல்லாரையும் வேலை வாங்குறதுனா எல்லாரும் வாழறத பத்தியே சிந்திக்காம இல்ல வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்ப கேள்வி கேட்போம்? மருந்தீஸ்வரர் கோயில கேள்வி கேட்க முடியும். அது இல்ல, நான் கேள்வி கேட்கறதுக்காக இதை பேசல, நல்லா ஞாபகம் வச்சு. எல்லாமே உதாரணம். எதுக்கு உதாரணம்? எல்லாமே விவரம் கெட்டு தான் நடக்குது, எதுவும் விவரமா நடக்கல. இதுக்கு பேர் தான் பிரதோஷம். விவரம் கெட்ட வேலை தான் இது.
விவரமா இருந்தா இதுக்கு தாண்டி தான் கடவுள் நம்மள விவரமா வச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படின்னா, சரி தொலைஞ்சு போகுது, இவனை எப்படியாவது இவனுக்கு தெரியாமலே எதையாவது, இப்போ உங்களுக்கு தெரியாது, திடீர்னு நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், யாரோ ஒரு நண்பர் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு, அவர் திடீர்னு பார்க்க வேண்டிய நிலைமை வருது, அன்னைக்கு உங்களை கடவுள் அந்த வடிவத்துல காப்பாத்துறான்னு அர்த்தம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நிறைய நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு இப்படி வேலை பார்க்க வேண்டியதா போச்சு. கடவுள் ஒளிஞ்சி மறைஞ்சி எவன் பின்னாடியாவது வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறான். ஏன்னா நாம நேரா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு நாட்டுல பிறந்தோம், இந்த மாதிரி ஒரு கோயில்களை கட்டியும், இந்த மாதிரி நாட்டுல கடவுளை நேரா அனுபவிக்கிறதுக்கு, அவனை நேரா வர வைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கல. யார் பின்னாடியாவது ஒளிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு வேலை பார்க்கறான். அந்த வேலை பார்த்தா கூட கெட்டவன் அயோக்கிய 1000 பேர் இருக்கிறதுனால நல்லவனுக்கு நடத்துற வேலையை முடியாம அவனே தலையில துண்டை போட்டுன்னு ஒரு பக்கமா உட்காந்துக்கிறான். யாரு? கடவுள். அந்த மாதிரி நிலவரத்துல தான் நாம கடவுளுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். இப்ப பிரதோஷத்துல வந்து கோயில்ல சில சமயம் கோயிலுக்கு இங்க தெரியாது, சில இடத்துல சித்தர் பீட சார்ந்த கோயிலுக்கு இப்ப பழனிக்கு போறீங்க, இல்ல வேற எங்கேயாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க சித்தர் சார்ந்த கோயில் இருக்கும். அங்க போனீங்கன்னா கடவுளை சித்தர்கள் கூட்டின்னு வேற எங்கன்னா ஒரு மூலையில போய் உட்காந்து இருப்பாங்க. இந்த பேர் அங்க பாரு எல்லாம் இங்க வந்து எல்லாம் குமியுது, இந்த இடத்துல நம்ம உட்காந்தா நமக்கு தர்ம சங்கடமா இருக்கும், வா அங்கன்னா ஓரமா போய் உட்காந்துக்கலாம் அப்படி. ஏன்னா நீங்க கடவுள் அங்கதான் இருக்கிறாரு நினைச்சீங்கன்னா, அங்க இருக்கிற கடவுள் சுந்தரர் தான் அப்படி கூட்டி போய் உட்கார வச்சிருக்காருல்ல, உங்களுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி கூட்டி போய் உட்கார வச்சிருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள எந்த ஒண்ணுக்குள்ள நான் வரேன்னு தெரிஞ்சிக்காம நீங்க கடைசி வரைக்கும் எத்தனை தடவை கோயில் வாசலை தொட்டாலும் சரி, கடுமையா கியூல நின்று சாமி கும்பிட்டாலும் சரி, அல்லது கடுமையா கடவுளை பார்க்கணும் நினைச்சாலும் சரி, இந்த திட்டத்துக்குள்ள நான் கொடுத்ததை நீ செலவு பண்ற அப்படின்னு செலவு பண்ண வைக்கிறாங்கல்ல வாழ்க்கைங்கிற பிறப்ப, அதுக்குள்ள கடவுள் கொடுத்ததை நான் செலவு பண்ணேன், நான் வந்து இன்னும் அடங்கலையே, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் என்னமோ பெரிய அதிகாரின்னு நடந்துகிட்டு இருக்கிறேன், இது தேவையில்லாத வேலையாச்சு, ஏதோ கடவுள் முன்னாடி கொடுத்தான் அதை நான் இப்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கடங்காரன் தெரிஞ்சுக்காம நான் என்னமோ பணக்காரன் மாதிரி, எனக்கு இவர் என்னமோ கடவுள் வந்து எஜமான மாதிரி, நான் ஊர்ல இருக்கிறவனெல்லாம் ஏமாத்தின்ல இருந்தேன் அப்படின்னு ஒரு கேட்டகிரி ஞானத்துக்கு வரணும். ரெண்டாவது கேட்டகிரி, அவர் ஏதோ எல்லாரும் கொடுக்குறாரு எனக்கு ஏன் கொடுக்கல, கொடுக்கறவன்லாம் எதை வாங்கி போனாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லாம எனக்கு ஏன் கொடுக்காம, கொடுக்கிற தகுதி இல்லாம இவர் இல்ல, ஆனா கொடுக்கிற தகுதியோட தான் இருக்கிறாரு, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணும்போது தான் என்ன வரும், நாம என்ன தப்பு பண்ணோம், நாம எந்த தப்பை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வரும். அப்புறம் மூணாவது ஆளுக்கு தான் என்ன தெரியும், எவ்வளோ பேர் இருந்தோம், நாம கோயிலுக்கு சாப்பாடு போடணும் வந்தோம், எல்லாம் தொண்டு பண்ணணும்னு வந்தோம், இங்க வந்தும் கடவுள் இல்ல, நான் தான் இதை பண்ண போறேன், இது எப்படி ஒழுங்கா இதை மெயின்டைன் பண்றது, இதுக்குள்ள எப்படி வேலை, சுத்தமாவே நீங்க காசு ஒரு பைசா கொள்ளடிக்க மாட்டீங்க, ஆனா அவ்வளோ ஆணவமும் உங்ககிட்ட கொட்டி கிடக்கும். இதுல திருடிட்டாவது போயிடலாம், நீங்க பிரச்சனையே இல்லை, ஏதோ கொஞ்சம் பாவத்தை பெருமான் கையில கொடுத்து தொலைஞ்சு போயிடறான்னு விட்டுருவான். ஆனா நான் காசும் வாங்க மாட்டேன், இந்த காசும் நான் திருட மாட்டேன், தொண்டு தான் பண்றேன் அப்படின்னு வருவீங்க. ஆனா அந்த தொண்டுக்குள்ள ஒட்டுமொத்த ஆணவத்தையும் பெருமான் தலையில சமைச்சு வச்சிருப்பான். அங்க நீங்க ஆணவத்தை எப்படி தொலைச்சிட்டு வேலை பார்க்கறது அப்படிங்கறது அங்க கத்துக்கல அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பெரிய ஆளுங்க, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாம வந்து போனவங்க அங்க எல்லாம் உலகத்துல வாழறாங்க இல்ல, அவங்கள விட மட்டமா போயிருவீங்க. ஏன்னா கடவுள் இருக்கிறார், அவரு வைத்து நான் தொண்டு செய்ய போகிறேங்கிற அந்த இடத்துக்கு வர்றதா ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு அதுல நீங்க நிக்கிறீங்களா இல்லையாங்கிற இடைவெளி தான் பிரச்சனை. இப்போ இதுதான் ஆணவத்துல ரொம்ப தொலைச்சிட்டு கிட்ட போற இடம். இந்த ஆணவத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கிட்ட போற இடத்துலதான் அவ்வளவு பிரச்சனையும் வரும். ஆனா அது அங்க மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வரும். அங்க மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் ஏன் பெருமான் கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான்? இப்ப நீங்க இப்படி பாருங்க சார், அது எனக்கு உதாரணம்லாம் சொல்றேன். சில சமயம் ஏதாவது இந்த ஆளுங்க வந்து மாட்டிக்க போறாங்கன்றது தான் பிரச்சனை எனக்கு. ஏன்னா உதாரணம்லாம் பொய் கிடையாது இல்ல, நான் ஏதாவது ஆளு நேரா போய் சேர்ந்துட போகுதுன்னு பயப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து இங்க அன்னதானம் நடக்குதுல்ல, சரி எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு அன்னதானம் நடக்குது. இப்ப அன்னதானம் எதுக்கு போடுவாங்க? இப்ப கோயில்ல நீங்க சாமி கும்பிட வரோம்ல பிரதோஷத்துக்கு, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கோயில்ல சாமி கும்பிட வர்ற எல்லாரும் ஒரு
அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க மெத்தடில் வராங்க, போய் அவங்களுக்கு கடவுள் புரிய வைப்பாங்க தனி. ஆனால் கோவிலில் வந்து அன்னதானம் போடுறதுன்னு ஒருத்தன் வரான் இல்லை, அவன் யாரு? கடவுள் என்ற அனுபவத்தை ஏற்றுக்கிட்டு இங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அவங்க அடியார்களுக்கு சிக்கல் இல்லாமல் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சாப்பாடு போடுறவன் தான் அன்னதானம். இதான முதல் விஷயம். அதாவது இன்னொரு கொள்கை வச்சுங்க சார், முதல்ல சாப்பாட்டை விலைக்கு விற்கக்கூடாது, ஒரு காலத்து பழக்கம் இது. அப்புறம் சாப்பாட்டு நல்ல சாப்பாட்டை விலைக்கு விற்கிறதுன்னு வந்தது, அதான் ஹோட்டல்னு வந்தது. இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. கோவில்னு வந்து அன்னதானம் நடக்குது சார். அன்னதானம் போடுறவங்களை பற்றி தான் இப்போ பிரச்சனை. நான் வாங்கி சாப்பிட்றவங்கள அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ வாங்கி சாப்பிட்றவங்க போடுறவங்க யாரு? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போடுறாங்க? உங்களுக்கு தெரியும் அன்னதானம் போடுறதுனாலே சும்மா இல்லை சார், அது 4 பேர் பிரச்சனையில் இருப்பான், நான் அவனை மடக்கி போட்டு அவன்கிட்ட இது கூட உனக்கு நல்லது நடக்குன்னு தான் சார் வாங்கி போடுறேன். அதுதான் சார் உண்மை. அன்னதானம் அப்படி தானே போடுறாங்க முக்கால்வாசி. அப்போ அன்னதானங்கிறதே நாட்டில் நடக்கலைங்கிறது உண்மை தானே. அதுக்கு தான் கோயிலில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரியே ஒரு குரூப் அதுக்கு அலையும் பழகுது. அதாவது உனக்கு பிரச்சனைக்கு நீ ஒரு 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, நான் அன்னதானம் போட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. ரைட்டு, ஓகே, சாப்பாடு போடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, சரி போட்டாச்சு சார். நீங்கள் இப்போ அன்னதானத்துக்கு காசு கலெக்ஷன் பண்ணுறது பிரச்சனையில் இருக்கிறவங்ககிட்ட காசை வாங்கிட்டீங்க. அன்னதானம் போடுறதுன்னு ஒரு ஆள் வந்தான் பார், இந்த காசை கலெக்ஷன் பண்ணி போடுறதுன்னு வந்தா இருப்பார், அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு. இதெல்லாம் நான் எதுக்கு இன்ச்சு பை இன்ச்சா உதாரணங்களை இப்படி கொண்டு போறேன்னா, யாராவது ஆணவங்கிற அறியாமையிலிருந்து வெளியே வந்தாங்களா? மெய்யாதான் எல்லாம் தெரியுது, ஆனா எல்லாமே பொய்ங்கிறதுக்கு இவ்வளவு உதாரணமா, வேற ஒன்றும் கிடையாது. இந்த சொற்பொழிவு அவுட் சங்கரர் சொன்ன அர்த்தத்தை சைவ சித்தாந்தத்துல எவ்வளவு தெளிவா நாம உண்மையாவே சொல்றோம். அவரு கடவுளை மறுக்கிறதுக்கு அதை கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் மறுக்கிறதுக்கு பயன்படுத்தினார். நாம் அது இல்லை, கடவுளுங்கிற உண்மையை தெரிஞ்சிக்கிறதுக்கும் நாம உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கிற இடைவெளிக்கு நடுவுல இந்த பொய்யை பத்தி பேசிட்டு இருக்கிறோமே தவிர கடவுளை தவிர மற்ற எல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு நாம சொல்லல. அப்படிங்கிறது தான் இவ்வளவு உதாரணம். அதுக்குள்ள நீங்க ரொம்ப அழகா வரணும். ஏன்னா கொஞ்சம் ஏமாந்து தத்துவத்தை மாத்திட்டாங்க, கொஞ்சம் ஏமாறுறது. அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வரும்போது ஜீவனும் இல்லை பிரம்மமும் இல்லை அப்படின்னு நான் சொன்னது. ஒரு விஷயம்தான் பேசினாரு, கடவுள் இலக்கணம் மட்டும்தான் அதுல இருக்கும். கடவுள் இலக்கணத்தை தாண்டி மற்ற எல்லாம் பொய்ன்னு கிடையாது. மற்ற எல்லா பொய்யும் இல்லாத சமயத்துல கடவுளுங்கிற உண்மையில எல்லாமே உண்மையா இருக்கும். இப்ப இவ்வளவு விஷயம் சொன்னல, இவ்வளவு விஷயமும் எல்லாம் உண்மைங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா பொய் தானே இருக்குது. சாதாரண மக்கள் இதோ சித்தருக்கு தொண்டு பண்ணாங்கிறான், அவர் கொடுத்த காசுல தான் தொண்டு பண்ணிட்டு இருக்கிறான், இவன் இடங்கள்ல அங்கேயும் பொய் இருக்குது. அங்க வந்து உக்காந்துங்கிறான், கொஞ்சம் பேர் வாங்கி போறான், இவனும் திருந்தல, வாங்கி போனவனும் திருந்தல, அங்கேயும் பொய் இருக்குது. சித்தர்கள் பொய் கிடையாது, நடக்கிறதும் பொய் கிடையாது. அந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் மெய் பொய்னா என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது. சங்கரர் சொன்ன மாதிரி புரிஞ்சிக்காம மெய் பொய்ங்கிறதெல்லாம் உண்மை தெரிஞ்சிக்காத விஷயம் தானே தவிர பொருளே இல்லாம போகுதுங்கிற விஷயம் கிடையாதுப்பான்னு அர்த்தம். நான் எனக்கு காசு கொடுத்து என்ன செலவு பண்ண வைக்கிறாருன்னா நான் அவருக்கு செஞ்சேன், நான் திமிரா இல்லாம செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கலங்கிறதான் பிரச்சனையே தவிர காசு கொடுத்ததும் போய் நான் வேலை செய்யறதும் போய் கிடையாது. நான் செய்யற வேலையில கத்துக்க வேண்டியதை கத்துக்காதனால நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படிங்கறதான் நாம பொய்ன்னு சொல்றோமே தவிர இல்லாத ஒண்ணு சொல்லல. இந்த உதாரணத்தை இவ்வளோ உதாரணங்களையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அப்புறம் அனிர்வச்சனியம் வந்துடும், உங்களுக்கு பாம்பு வந்துடும். அடுத்தது சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க இவ்வளவு உதாரணம் சொன்ன கடைசியா ஒண்ணு சொன்ன, சாப்பாடு போடுறதுங்கிறது கடவுளின் பெயரால் நடக்கிற ஒரு விஷயம். இதை வள்ளலாரும் சொன்னார். அதனாலதான் இந்த செய்தியோட அது இணையுது. வள்ளலார் சாப்பாடு போடுனார், நல்லா தெரியும்ல எல்லாருக்கும். அவர் தான் நம்ம அதுக்கு முன்னாடி மணிமேகலை சாப்பாடு போடுன்னா, அதுக்கு முன்னாடி புறநானூர்லயும் உண்டி கொடுத்த ஒரு உயிர் கொடுத்தே வந்திருக்குது. இப்படிலாம் தமிழ் வரலாறுல யார் முன்னாடி சாப்பாடு போட சொன்னது, யார் பின்னாடி சாப்பாடு போட சொன்னது. அப்புறம் தாது வருஷ பஞ்சத்துல நிறைய பேர் ஏழைங்க வந்துட்டாங்க, அவங்களுக்குலாம் வள்ளலார் கஞ்சி காய்ச்சி ஊத்தினார் இப்படின்னு அவரை குறையா சொல்றது. அப்ப அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்றது, இப்படிலாம் நிறைய வந்துருச்சு. இப்ப கடைசியா சிம்பிள் சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு காலத்துல நாகப்பட்டினத்து பசங்களுக்கே கோபம் வந்தது. நாகப்பட்டினம் பசங்க யாருன்னா 2 குட்டி பசங்க குண்டு கோலி விளையாடிட்டு இருக்காங்க பின்னக்கோட்டையில. அப்ப இந்த காலமேகன் ஒரு புலவன் போனான். அவன் என்ன சொன்னா, சோறு எங்க வைக்கும்னு கேட்டான்.
அந்த பசங்க நாகப்பட்டினத்து பசங்களுக்கு கோவம் வருமா வராது? அங்கே தான் சோழ நாடு சோறு உடைத்து நம்ம ஏன் சொல்கிறோம்? சோறு நல்லா விலை, இந்த பையன் இவன் வந்து விற்கிற இடத்த கேட்குறேன். நம்ம சோறு நம்ம ஊரில் எல்லாரும் போடுவாங்க, இவன் போய் விற்கும்னு கேட்டானே அப்படின்னு கோவம். இது நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம தமிழறிஞர்லாம் அவன் தமிழை தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அது இல்லை, அது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து தொண்டு செய்கிறது கேவலப்படுத்துகிறாங்கிற மாதிரி அர்த்தம் அது. ஏன்னா வந்து உடனே அவன் சோறு எங்கே விற்க நான் கேட்டேன் அப்படின்னு அவன் பசங்க வந்து தொண்டையில் விற்கன்ட்டானுங்க. தொண்டையில் விற்கும், ஏன்னா தொண்டையில் தண்ணி குடிக்கலன்னா விற்கன்ட்டானே. உடனே இந்த இவனுக்கு கோபம் வந்துட்டு, இந்த பசங்களுக்கு இவ்வளோ தீர்ந்து இருக்குதா, நம்ம பெரிய புலவன் இம்மென்ன முன்னே 1000 கவி பாடுறவன், அதாவது இம்முன்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள 1000 பாட்டு எழுதுகிற பெரிய கவிஞன் அவன். அவனை பற்றி இந்த பசங்க இப்படி பண்ண உடனே அவன் இப்படி எழுதிட்டான். உடனே என்ன எழுதுனான்னு கேட்டிங்கன்னா, செவத்தில் இந்த பசங்களுக்கு இவ்வளோ திமிரா பேசுங்களா, இதுக்கு நாக்கு துண்டா போயிடணும் அப்படின்னு கோபத்தில் எழுதுறான். பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு அப்படின்னு எழுதிட்டு நாக்கு தெரிக்க நாகேசா அப்படின்னு எழுதத்தான் நினச்சிட்டு ஒரு வரியிலே விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன தோணுச்சோ, கடவுள் நிற்கிறாரு அங்கே, இல்லை அவன் பசி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நிற்கிறார். அவன் போயிட்டு வந்து பார்க்கும்போது பசங்க எழுதிட்டு போயிடுச்சு, நாக்கு தமிழ் செழிக்க நாகேசான்னு எழுதிட்டு போயிடுச்சு. இவன் நாக்கு தெரிக்கன்னு எழுதணும்னு நினைச்சான், அதுங்க தமிழ் செழிக்கணும்னு எழுதிட்டு போயிடுச்சுங்க. இது என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோர்த்தை விற்கிறது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இருக்கிற வரலாற்று பிரச்சனை இதெல்லாம். சோறு விற்கிறதுனா என்ன அப்படின்னா, விலைக்கு நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற முதல் கருத்து. அதுக்கப்புறம் அதனால தான் சத்திரம் உலகத்துல எந்தெந்த நாட்டில் சத்திரத்துக்கு நீங்க வரலாற்றுக்குள்ள படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தான் நீங்க சத்திர வரலாறுலாம். அது பின்னாடி பிரச்சனைக்குரிய இடமா மாறுது. அதுக்கப்புறம் சத்திரங்கிறது வேற மாதிரி மாறுது. இப்போ சத்திரம் தான் பின்னாடி ஹோட்டலா மாறுது. பழைய ஹோட்டலுக்குலாம் நீங்க சத்திரம் தான் பேர் இருக்கும் பாருங்க. இப்போவும் அன்ன சத்திரம் அதுக்கு தான் அவன் போட்டான் பாரதி. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோறு விலை வியாபாரம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தமிழகம் ரொம்ப லேட்டா தான் வருது. அதுக்கு முன்னாடி தான் பிரச்சனை. இதுக்குள்ள வந்து சோத்து பிரச்சனையை வச்சே கடவுள் பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்குள்ள வெறும் மக்கள் பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள பெரிய தத்துவத்தை இணைக்கிற வேலையை தான் வள்ளல் பெருமான் செய்கிறார். இதை நான் வள்ளல் பெருமான் பேரை மூலமா ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச இங்க அன்னதான பிரபுகள்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய மாகேஸ்வர பூஜை காசு கலெக்ஷன் பண்ணி போடுறவங்கலாம் இங்க இருக்கிறாங்க, அன்னதானம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இதனால நான் வந்து இதை வெளிப்படையா உங்களுக்கே அது புரியணுங்கிறதுக்காக பேசுறேன். இப்போ சாப்பாடு போடுறது அப்படின்னு அன்னதானத்துக்கு காசு கலெக்ஷன் பண்றதுல என்னாச்சு, பிரச்சனையாச்சு. அன்னதானத்துக்கு போடுறவன் ஒருத்தன் இருக்கிறான்ல, சாப்பாடு போடுறவன் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப வந்து சார் சில இடங்கள் நீங்க இந்த கோயில் திட்டம், முதலமைச்சர் திட்டம், அதை நான் பேசவே இல்லை. இந்த பாம்பன் சாமி கோயில், இந்த நிறைய இடத்துங்கள்ல 7 நாளைக்கு அன்னதானம் போடுறேன், அப்புறம் சித்தர் சமாதிகள்ல அன்னதானம் போடுறேன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, இதை வச்சு நான் பேசுறேன். நீங்க உடனே இதை கொஞ்சம் போய் வேற இடத்துக்கு முடிச்சு போடக்கூடாது. இது முழுக்க முழுக்க கடவுள் என்பதற்குள்ள இருக்கிறார், பாம்பன் சாமி இருக்கிறார் அல்லது சித்தர் இருக்கிறார். நிறைய சித்தர் சமாதிகள்லாம் போனீங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இது இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு ஆளு அதை வேலை பார்ப்பாங்க இல்ல, அவங்க மனநிலையை வச்சு நான் அவங்கள அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு விளக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன நினைச்சா அது சரியா இருக்கும். இங்க நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன நினைச்சா அது சரியா இருக்கும். சாப்பாடு நீங்க போடுவீங்களா போட மாட்டீங்க. எங்க ஐயா இவரும் வந்து ஏறக்குறைய 10 வருஷமா கூட்டு பார்த்தாரு. எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கியாரு. இப்போ ஏறக்குறைய முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு 8 வருஷம் என்ன கூப்பிட்டுருக்காரு. ஐயா இங்கே தான் திருவான்மையூர் ஜெயந்திக்கு பக்கத்துல தான் என் வீடு, வாங்க வாங்க கூட்டு பார்த்தாரு. இப்பெல்லாம் கூப்பிடுறது இல்லை, இருந்தாலும் வரமாட்டாயா உடைய ஆளை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போலகுது. சரி எது கூப்பிட்டீங்க உங்க வீட்டுக்கு, ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போகலான்ட்டு. ஏன் மற்றவங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, என்ன மட்டும் ஏன் கூப்பிட்டீங்க? சரி இவர் கொஞ்சம் பேசுறாரு, சொற்பொழிவு கொஞ்சம் நல்லவர், சரி ஒரு நாளைக்கு நாம வந்து ஐயாவோட கொஞ்சம் நாளைக்கு மகிழ்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டாரா, இல்லை ஐயாவுக்கு சாப்பாடு போட்டால் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பார் போலகுது, அந்த புண்ணியம் நமக்கு வந்துடும் கூப்பிட்டாரா, இல்லை எதுக்கு சாப்பாடு கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் கோவம் வருமா வராது? எதுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு கோவம் வருமா வராதா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணும் எனக்கு, எதுக்குயா எனக்கு சாப்பாடு நீ போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு நான் கேட்டால் என்ன வரும்? கோவம் வருமா வராது? அவருக்கும் வரும், எனக்கு அதை விட அதிகமாக வரும். ஏன்னா என்ன எதுக்கு சாப்பாடு கூப்பிடணும்? நான் என்ன பிச்சைக்காரனா, இல்லை சாப்பாடு இல்லாத இருக்குன்னா உன்னை சாப்பாடு கேட்டனா எதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு எனக்கும் கோவம் வரணும், அவரும் அதுக்கு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ தொடக்க காலத்தில் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் சொற்பொழிவு கூப்பிட்டல,
நடத்திட்டு இருக்கும்போது இங்கே ஸ்டூடெண்ட் ஒன்று இருந்தது அகிலான்னு சொல்லிட்டு, அது என்ன பண்ணுச்சு எனக்கு தெரியாமலே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சார் இங்கே ஒரு இடத்துக்கு போகலாம், நான் வீட்டுக்கு கூட்டும் போய் தடப்புடலாம் சாப்பாடு. ஓகே ரைட்டு, இது எப்படி இந்த வேலை நடக்குது, எப்படியாவது கூட்டும் போய் போடணும் அப்படின்னு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நோக்கம் என்னங்கிறது கேள்வி. அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போய் உக்காந்தேன், அவசரம் கொடுக்காது என்ன பண்ணி சாப்பாட்டில் தண்ணியை வைக்கும் போதே அது பின்னாடி இருந்த சடை முன்னாடி வந்து வந்துது. ஓகே நான் வாழ்க வளமுடன் வளத்துடன் சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன்னா உடனே உங்களுக்கு தெரியும் இல்லை, லேடிஸ் சாப்பாடு போகிறதும் போது பின்னாடி வந்து முந்தானையால் அல்லது துப்பட்டாவால் இழுத்து முடி அந்த கட்டி வச்சுக்கின்னு சோறு போட்டால் தான் முடி இல்லாட்டா வரும். இல்லாட்டா சாப்பாடு முன்னாடி சாப்பாடு நீங்கள் போடுற இலைக்கு முன்னாடினா வந்து விடும், முடி வந்து தொங்கும். சரி விடு, இந்த ஆளுக்கு ஏன் டேபிளில் வச்சு சோத்தை போடாத, இந்த ஆளுக்கு கீழே உட்கார வச்சு போட்டான் பார். நான் அதனால் டேபிள் சேரே வச்சுக்கிறது இல்லை, கீழே உட்காந்து தான் நானும் யார் வந்தாலும் சாப்பிட வைப்பேன், நானும் கீழே உட்காந்து தான் சாப்பிடுன்னு வச்சுங்க. இப்படி கூட சொல்லுவேன் நான் போனாக்கா, நம்ம தான் கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச ஆளாச்சே. ரைட், இப்போ இப்படி நீங்கள் சோறு எதுக்கியா போட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லணும், இப்போ சோறு எதுக்கியா கூப்பிட்றீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை விருந்து அம்பல் எதுக்கு பண்ணுவீங்க? என்ன அது ஊரில் இருக்குன்னு சாப்பாடு போடு, யாராவது இல்லாதவங்க சாப்பாடு போடு, என்ன எதுக்கு நீ சாப்பாடு கூடுவ அப்படின்னா எனக்கு பிரச்சனையா இல்லையா? எனக்கு அவமானம், என் கோபத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க? இதுதான் நீங்கள் படிப்பீங்க இல்லை, இதை பழைய ஆளுங்கள்லாம் படிப்பீங்களா இல்லையா? பழைய ரிஷி வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு. விஸ்வாமித்திரர் சாப்பாடு கேட்டது போகல, அப்புறம் கால பைரவருக்கு சாப்பாடு சரியா போடல, தலைக்கறி அவங்க வீட்டு வேலைக்காரி செஞ்சு வச்சதுனால தான் கிடைச்சது, இல்லாட்டா அந்த குடும்பத்துக்கு சாபம் வந்திருக்குமா இல்லையா? அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க யாரு அந்த கண்ணன் தானே போய் ஒரு பருக்கியை சாப்பிட்டது சீத மானத்தையே காப்பாத்தினா, இப்படிலாம் வரலாறு ஏன் படிக்கிறீங்க? அவனை சாப்பாடு கூப்பிட்டா பிரச்சனை வருயா. இப்ப சில பேர்லாம் சாப்பாடு கூப்பிட்டு இப்ப நான் வந்து சாப்பிட்டுட்டேன், உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன தேட்டுறதுக்கா? என்ன அர்த்தம் அது? அப்புறம் உங்க வீட்டுக்கு காசு வந்தா மட்டும் என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க, அது தெரியும் எனக்கு. சரி பிரச்சனை வந்தா திட்டுவீங்களா இல்லையா? அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். அதாவது என்ன நோக்கங்கிறத தெளிவுபடுத்தாம தான் நாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலயும் சொல்ல வரேன் நான், நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அதை நான் சொல்லவும் போறது இல்லை. கடைசி வரைக்கும் நான் எதையும் சொல்ல மாட்டேன், ஆனா நிறைய சொல்லுவேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல நாம தெளிவா இருந்து வேலை பார்க்கிறோம்னு நினைச்சு வேலை பார்க்கறது தான் இந்த சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் கத்து கொடுப்பான் எதை, நீ இன்னதுக்கு வேலை. அதுதான் அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நீ ஏன்பா சொல்ற கேட்டார்ல. அவனை கொண்டு அவனை மேலே ஏத்துறான், அவன் நல்லவன் அவன் கெட்டவன் ஏன் சொல்ற? இப்ப நீ கூட சொல்லலாம்ல, என்னப்பா இவர் வந்து சொற்பொழிவு வந்து பேசுறாரு, இவர் சொற்பொழிவை கேட்டாலும் டார்ச்சரு, கேட்காம இருக்க முடியல, சரி இது என்ன பண்றது? கேட்காம விட்டான்னா விட்டுதான் போங்களேன், நானா கேட்கிறேன் வேணா நான் சொல்றேன். சரி கேட்டுட்டா அது என்ன பண்றது? அது சரி தொலையுதுப்பா விடு, நம்ம எதையாவது ஒரு இது கொஞ்ச நேரம் இப்படித்தான் இருக்கோம், நம்ம கேட்டும் கேட்காத மாதிரி போயிடுவோமே அப்படின்னா நம்ம போறோம்ல. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? எதுக்குள்ள நாம வந்தோம் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். போன வாரம்னு சொன்னேன்ல, அதாவது இப்போ இவர் தாங்கிறாரு, நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் ஏதோ 1000 ரூபா பார்த்து வாங்கிக்கின்னு சொற்பொழிவை கேட்கறதுன்னு வேலையாக வச்சிருக்கிறேன் சார் அப்படின்னாரு. சரி 1000 ரூபா பார்த்து வாங்கின்னு சொற்பொழிவு கேட்கறது வேலையாக வச்சிருக்கிற, எல்லாம் கரெக்டு, உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டு. ஏன் சொற்பொழிவு கேட்க பெருமான் ஒன்றை வச்சான்? வீட்டில் இருக்கிறவங்க திட்டலையா? ஏன் காலங்கட்ட காலத்தில் உட்காந்து இந்த டிவியை பார்த்துட்டு எங்கன்னா ஓரமாக தூங்காத ஒரு பாசை ஒன்று எடுத்துக்கின்னு திருவான்மியூர் போகிறேன், மயிலாப்பூர் போகிறேன், ராத்திரி 10 மணி வரைக்கும் வர இது ஒரு தொல்லையா இல்லை அப்படின்னு கேட்க மாட்டாங்கல்ல? கேட்பாங்க சார், கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லேட்டாக போனால் கேட்பாங்க. நானும் அதுக்கு தான் சொற்பொழிவு கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க சார்ன்னு சொல்கிறது. இப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஞானம் கிடையாது. உங்களை ஏன் கேட்க வைக்கிறான், மற்றவங்களை கேட்க விடாம மற்ற எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் ஏன் கேட்கல, இதான் முதல் வித்தியாசம். உங்களை கேட்க விடுறதுக்கும் கேட்க விடாம பண்றதுக்கும் முதல் வித்தியாசமே அடுத்தவங்கள்ல இருந்து நான் வேற, அடுத்தவங்கள்ல இருந்து நான் வேறங்கிறதுக்குள்ள கொஞ்சம் நான் என்ன சொல்றதுன்னா, அமைதியா கொஞ்சம் பேர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் நல்லபடியா வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கொள்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால நீ நல்லவங்கிறத அல்லது வேலை இப்படி செய்யறங்கிறத டார்ச்சர் பண்ணிப்பார். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு பேரை சொல்லுவேன், இப்ப சொல்ல மாட்டேன். பாம்பன் சாமி கோயில் அடியார், 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகல. ஒருத்தர் தாடி வச்சிருந்தார், ஒருத்தர் தாடி இல்லாமல் இருப்பார், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் அட்வொகேட்.
இந்த 2 பேரும் கோயில் பாம்பன் சாமி கோயிலே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. நானும் ஒரு நாள் கூப்பிட்டு எல்லாம் சரிதான், நீங்களாம் எதுக்கியா பாம்பன் சாமி கோயில் ஒரு பாம்பன் சாமி புக்கு பேர் ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்ட, ஒரு 10 புக்கு பேரை லைனா சொல்லுன்னு. இல்லை சாமி, நான் பாம்பன் சாமி அடியார், எனக்கு அந்த பேர்லாம் தெரியாது. நேரம் ஒருத்தர் இன்னொருத்தர், உனக்கு எல்லாம் தெரியுது, பாம்பன் சாமி இது எல்லாம் தெரியுது, நீ ஆனால் உன் கேரக்டர் சரியில்லையா அப்படின்னு. என்ன என் கேரக்டர் தெரியல, நீ இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா ஊர் பூரா சரின்னு வரையா, நீ முதல்ல அதுல திருந்து. நீ ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம ஊர் பூரா சுத்துற, நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் சுத்து. அப்ப என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கணும் சுத்துறவன் அடக்கணும் எத வாய, தெரியாம சுத்துறவன் வாய திறக்கணும். இப்படித்தான் எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா டார்ச்சர் பண்ணணும். நான் இல்ல, அவன் வாழ்க்கைக்குள்ள இந்த பொறப்புக்குள்ள கடவுள் அல்லது ஏதாவது ஒண்ணுக்குள்ள வந்து சும்மா அப்படியே ஓட்டிக்கின்னு இல்லாம உனக்கு தெரிஞ்சதுக்குள்ள நீ என்ன டார்ச்சர் பண்ண அப்படின்னு அர்த்தம். டார்ச்சர்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள என்ன எவ்வளவு வேகமா நீங்க நுழையறீங்கிறதுக்கு பேர் டார்ச்சர். அப்ப எவ்வளவு வேகமா எத்தனை பேர் நுழைஞ்சு பார்த்தா தானே உண்மை தெரியும். அப்படி இல்லைங்க, இந்த நாட்டில் இப்போ சொற்பொழிவு ஏதோ வந்தோமா ஒரு ஓரமா சொற்பொழிவு பண்ணமா கேட்டோமா போனோமான்னு இல்லாத, இது என்னமோ நீங்களாம் தெரிஞ்சுக்கிங்கோன்னு இது எதுக்கு இருந்தாலும் சொற்பொழிவு இப்படி பண்றான். ஏதோ சிவாய நம்மன்னு மாட்டு காதல சொன்னாலும் சேர்த்துது, ஆட்டு காதல சொன்னாலும் சேர்த்துது, அது ராஜா பையன் காதல சொன்னாலும் சேர்த்துது, சிவாய நம்மன்னு சொன்னா முத்தி அடைஞ்சது. ஏன் நீங்க அறிவாளி இருந்து என்ன கேட்பீங்க? ஏன் சார் ஆட்டுக்காதலை ஊதும்போது செத்துது, அதுவே மாட்டுக்காதல மாறுது, அதுவே மனுஷங்காதா மாறுது, அப்புறம் சிவாய நம்மன்னு சொல்லிட்டா ஆடு மாடாகுது, மாடு மனுஷனாகுது, இது எப்படி சார் நடந்தது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? அதுக்கு பேர் தானே அர்த்த கேள்வி. இதானே அதுல டார்ச்சர். அப்போ நான் கேட்கறதுக்குள்ள தெளிவு, அல்லது நான் வாழறதுக்குள்ள தெளிவு, அல்லது நான் செய்யறதுக்குள்ள தெளிவு. சரி, இப்போ வந்து போனவங்களுக்கெல்லாம் நம்ம கேள்வி என்ன கேட்போம்? நீங்க வந்து போனீங்க, எல்லாம் பிரதோஷத்துல சாமி கிட்ட வந்து எல்லாரும் கேட்டீங்க, திட்டவட்டமா இன்னதுன்னு கேட்டீங்களா ஏதாவது? சரி, திட்டவட்டமா இத்தனை நீங்க கேட்குறீங்களே எல்லாரும், யாராவது இத்தனாம் தேதிக்குள்ள எனக்கு இது நடக்கணும்னு யாராவது கேட்டீங்களா? அப்ப உங்களை ஏமாத்திக்கிறீங்களா கடவுளை ஏமாத்துறீங்க? ஏன் கடவுள் தான் பெரிய ஆளாச்சு இல்லை, அவன் கொடுப்பான்ல. ஏன் கேளுங்க, 15ஆம் தேதிக்குள்ள எனக்கு இது நடக்கணும், ஏன் டேட் வைக்கலாம்? அவனுக்கு ஏன் டேட் வைக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு டேட் வைக்கணுமா இல்லையா? அப்புறம் அவனுக்கு டேட் வைக்காம நீங்க உங்களை ஏமாத்துங்க, அப்ப கடவுள் இல்லைங்கிறதுன்னு அதுலயும் அர்த்தம். எதுலையாவது உண்மை கண்டுபிடிச்சிங்களா சார்? இது வரைக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசினேன் சார், உங்க சொற்பொழிவு புரியலங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை எனக்கு. உங்க வாழ்க்கையில நான் இவ்வளவு உதாரணம் சொல்லல. கோயிலுக்கு வந்து போறவன், சித்தர்கிட்ட இருக்கிறவன், அப்புறம் அது வாங்குறவன், இது வாங்குறவன், அன்னதானம் போடுறவன், சாப்பிட்றவன், அதுக்கப்புறம் சாப்பிட்றவனை வச்சுங்களேன். கோயிலுக்கு வந்துட்டா சாமி கிட்ட ஏதோ கொடுக்குறாங்களாம், அதை வாங்கினா வாங்கி துண்ணா நல்லதான், வாங்கி துண்ணுட்டு நல்லதுன்னு யார் சொன்னான்? சரி, லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்றிய, எதுக்காகயா வாங்கி சாப்பிட்ற? சாமி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தாரா, இல்லை சாமி கொடுக்க சொல்லி கொடுத்தாரா? எதுக்கு கொடுத்தாரு, எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க? அந்த அன்னதானம் மாகேஸ்வர பூஜை விடட்டும், 1000 பூஜை விடட்டும், எதுக்கு போய் கியூல நின்று சாப்பிடுவீங்க? உங்க இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வச்சு கேட்டது தான் இது. உங்க நிலவரம் சரியில்லை, வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு போய் நிக்கிறீங்களா? பசி எடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், கடவுள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வைராக்கியமா உட்காந்துக்கிறீங்களா? கடவுள் தாங்க இந்த வகையில கொடுக்குறாரு, நாங்க ஏதோ ஒரு வகையில சாப்பிட்டு போறோம், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் தான் அந்த வகையில கொடுக்குறாருன்னு சாப்பிட்டுக்கிறீங்களா? ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களாம் நீங்க எத்தனை பேர் படிக்க வச்சு, எத்தனை பேர் வாழ்ந்தான், எத்தனை பேர் பிச்சைக்காரன் இருந்தான், அவங்களுக்கும் வரணுமா இல்லையா? ஏங்க என்கிட்ட படிச்ச எல்லாரும் வேலையில் இருக்கணும், குடும்ப குட்டியோட இருக்கணும்னு ஒரு வாத்தியார் நினைச்சான், நான் எத்தனை வாத்தியார் உயிரோட இருக்கு? என்கிட்ட படிச்ச எல்லாம் உயிரோடு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வாத்தியார் நினைக்கணுமா இல்லையா? அப்புறம் எல்லாரும் நல்லபடியா இல்லை, என் வாழ்க்கையில் என் வாத்தியார், நான் எனக்கு வந்து வாத்தியார்னா எனக்கு அவமானமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, படிச்சவன் அவனும் ஸ்டூடெண்டா தெரியலையே நமக்கு, அப்புறம் நமக்கு வாத்தியாருங்கிற பேரை சொல்லிக்கூடாது இல்லை. அப்ப எத்தனை பேரை நான் வாழ வச்சேன்னு எனக்கு தெரிய வேணாமா? அப்புறம் எத்தனை பேரை வாழ வச்சிட முடியும் உன்னால? சரி, ஏன் வாழ வைக்க முடியாது? இருக்கிற நாட்டு நிலவரம் அப்படிதான் சார். நீங்க அப்ப நிலவரத்துக்கு என்ன பண்ணீங்க? சரி, நிலவரத்தை தாண்டி கடவுள் விஷயமா என்ன பண்ணீங்க? உங்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்குது? எந்த உண்மையும் தெரியாம ஏதோ அவன் கொடுத்தான், வாங்கினான், போட்டான், சாப்பிட்டான், தூங்கினான், போய் சேர்ந்தான், ஆள உடியா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் எல்லா நடவடிக்கைக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் பிரதோஷம். நான் எல்லா நடவடிக்கையும் தான் உண்மை, இதான் உலகம், இதான் எல்லாம் மெய்யா தோன்றுது, பொய்யாக தோன்றாத போது. அப்போ எல்லாம் மெய்யா இருக்குதுங்கிறது உண்மை இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தானே வாழ்க்கை. அப்ப அல்லது எல்லா சிக்கல்களுக்குள்ளும் நல்லதா ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்றது. எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க?
இப்ப நம்ம இவ்வளோ பிரச்சனை பேசணும்ல, சரி கோயிலுக்கு சாப்பிட வர்றவன் ஏன் சார் இந்த சுண்டலை நெடுக்க பொங்கலை வாங்கி வச்சுன்னு நெடுக்க வழியில போவாதையும் அதை வேற சாப்பிட்டு அந்த இலையை அங்கேயே போட்டு போறது, இது நீங்க சொற்பொழில இதை சொல்லுங்க சார். பிரசாதம் சாப்பிடுபவர்கள் இலைகளை அங்கெங்கே போட வேண்டாம் என்று நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அது மட்டும் போதும், சாப்பாடு கொடுப்பதை பற்றி கேள்வி வேண்டாம் சொல்லுவீங்களா எப்படி? அதாவது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லாம பண்ணணுமா? ஏன் சாப்பிட்டு போறோம் நீங்க அதையும் பண்ண வேண்டியதானே, கக்கூசை ஒழுங்கா கட்ட வேண்டியதானே, அப்புறம் வந்து இதை கட்ட வேண்டியதானே, ஏன் வரவங்க எல்லாம் குளிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் வரவங்க எல்லாம் இங்கேயே சாப்பாடு போட்டு இருக்க வைக்க வேண்டியதானே, ஏன் அடுத்த கட்டமா நீங்க செஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் தூங்க வைக்க வேண்டியதானே, ஏன் அதெல்லாம் பண்ண வேண்டியதானே, ஏன் சாப்பாடு மட்டும் போட்டீங்க? உங்களால முடிஞ்சது அவ்வளவுதானே. ஏதோ 4 பொங்கலை போட்டு 4 மிளகு போட்டு அதை கொதிக்க வச்சு கொண்டாந்து கொடுத்துடலான்னு பாக்குறீங்களா? இல்ல வந்தவன் சரி விடுங்க, வரவன் வீட்டுல நல்லா சாப்பிட்டு வந்து கோயிலுக்கு ஏன் லைன்ல நின்று வாங்கி சாப்பிடணும், அல்லது மாகேஸ்வர பூஜைக்கு நின்று சாப்பிட்டு போகணும்? என்ன நோக்கத்துக்காக நின்று சாப்பிட்டு போனீங்க சொல்லுங்க? சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்க இல்ல சாப்பிட்றவங்க நின்று இப்ப என்ன கூப்பிட்ட மாதிரி தானே சாப்பாடு நின்று மாகேஸ்வர பூஜை என்ற பேர்லயோ அல்லது அன்னதானங்கிற பேர்லயோ கோயிலுக்கு வந்த எல்லாரும் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? இது யாரையா கேட்டு சொல்லுங்களேன். எனக்கு இந்த ஆகமத்துல சொல்லுது இந்த வேதத்துல சொல்லுதுன்னா எனக்கு சொல்லக்கூடாது, பிராக்டிக்கலா சொல்லணும். எனக்கு ஏன் சாப்பிட வந்தாங்க? சோறு அங்க பாரு நல்லதெல்லாம் வீட்டுல நல்லா பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்போம். ஒரு தடவை நம்ம கலைஞர் அப்படிதான் சொன்னாரு, புயல்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு, எல்லாருக்கும் வந்து இலவசம் காசு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிரும் போது அவர் வருத்தப்பட்டே சொன்னாரு, நாம வந்து காசு கொடுக்காம இருந்துடலாம்பா, ஆனா அங்க வாங்கினவங்களை பார்த்தா காசு கொடுக்கலாம் நம்ம தப்பு ஆயிடும். ஏன்னு கேட்டா 2 தெருக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு நடந்து போய் 2000 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னாரு. 2000 ரூபாய் கொடுத்த காசை 2 தெருக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு போய் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்க நிலவரம் தானே இங்கேயும் நடந்திருக்குது. கோயில்லையும் சாப்பிட வந்தவன்லாம் அந்த மாதிரி தானே சாப்பிட. அப்ப சாமி பிரசாதம் சாப்பிட வந்தா கொடுத்தவன்லாம் எத்தனை பேர் கொடுத்துருப்பான்? இவனை விட ஏழைங்க கொடுத்துருப்பான். அவன் நல்லவனாங்கிறது அடுத்த கட்டம். அவன் எது கொடுத்துருப்பான்? அவனுக்குள்ள யாருக்கோ ஒரு பிரச்சனை, அது நல்லவன் தான் காசு கொடுத்தான். இப்ப சாமி இருக்குதா இல்லையா? இது எல்லாத்துலயும் எப்ப சாமி இருக்கும்? அதுக்குள்ள இது எல்லாத்துலயும் சாமி இல்ல சார். இப்போதைக்கு சாமி இருந்தா நீ தான் போய் ஒழுங்கா சாப்பிட மாட்டிய. சாமி இருந்தா என் உழைப்புக்கு எனக்கு சாப்பாடு போடுவாருன்ற நம்பிக்கை இருக்கும். சாமி இருந்தா என்னை போய் கியூல நிக்க வைக்க மாட்டாரு. நான் போய் அங்க அன்னதானங்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோவில் தோண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஒதுக்க முடியாது. இப்ப நீங்க பொண்டாட்டி எது கட்டிருக்கிறீங்க? உங்க பாலிடெக்னிக் வாத்தியார் வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல எந்நேரமும் சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு கட்டுறீங்களா? இல்ல உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை, அறிவுபூர்வமான வேலை வெளி உலகத்துக்கு நான் செய்ய வேண்டி இருக்கிறது, ஆதலினால் வந்தால் எனக்கு துணி துவைத்து கொடுப்பது முதல் சாப்பாடு ஆக்கி போடுவதோடு அவளுடைய கடமையாகும், ஆதலினால் அவள் எனக்கு செய்து போட வேண்டும், நான் குனிந்தோ நிமிந்தோ எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு விட்டு வெளியே போய்விட்டு வந்து தூக்கி கொண்டிருப்பதுதான் என்னுடைய வேலை என்பதாக அப்படி செய்றீங்களா? எந்த வேலையை நீங்க அதுக்குள்ள ஈடுபட்டீங்க? அந்த வேலையை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எந்நேரமும் செய்யற வேலை 24 இது 12 மணி நேரம் 18 மணி நேரமும் பொம்பளைங்க செய்யற வேலை தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம் நீங்க பண்ற டார்ச்சர்ல? அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன வேலை செஞ்ச, அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, இதுக்குள்ள என்ன விஷயம் இதுல கத்துக்கிட்டீங்க? எதுக்கு உங்க வேலையை அடுத்தவங்க கிட்ட வாங்கினீங்க? அல்லது தொண்டு செய்யறவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணீங்க, அது போக சாப்பாடே வேணாம், உலக வாழ்க்கையும் வேணாம், நிறைய துறவிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க. பிச்சை எடுக்கிறவன கோயிலுக்குள்ள விடுறதோ பிச்சைக்காரனு சோறு போடுறதோ மகா பாவம் நாங்களே சொல்லி வச்சுக்கிறோமே. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆகிட்டு, நீங்க பிச்சைக்காரன் தான் சார் போட வேணாம், நீங்க கோயிலுக்கு வந்தவங்கலாம் நாங்க பிச்சைக்காரன் ஆகி போடுறோம், ரைட்டு தானே? அது கோயிலுக்கு வந்தவங்கலாம் சாப்பாடு கூட்டு உட்கார வச்சு போட்டீங்கன்னா வெளியில இருக்கிற பிச்சைக்காரன் தானே வானான்னு, வீட்டுல உள்ள நல்ல பிச்சைக்காரன் இல்லாதவெல்லாம் வந்துக்கிறான், அவனுக்கெல்லாம் நாங்க சோறு போடுறோம். கேட்டா பாம்பன் சாமி சாப்பிட்றாருன்னு அவருக்கு வேற கொண்டு போய் வச்சு அதை வேற காட்டி கொண்டாந்து எல்லாருக்கும் போட வேண்டியது. இப்ப என்ன அர்த்தம் நடந்தது அதுல? அப்பதான் என்ன அர்த்தம் கேட்டா, நாங்க சோத்த போட்டோம், நீங்க நன்றி கடன் உள்ளவனா இருக்கணும். என்ன நன்றி கடன்? இங்க பாம்பன் சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப வேலை செய்யறாரு, அல்லது அவர் இன்னும் கொள்கைக்காக இருந்தாரு, உங்களை அவர் கொள்கையை தெரிஞ்சுக்கின்றதுக்காக நாங்க சோத்த போட்டு அனுப்புறோம், நீ ஒழுங்கு மரியாதை ஏதாவது ஒரு வகையில உண்மையாயிருன்னு அவனை பயமுறுத்தணும். அப்படின்னா சாப்பிடுவானா? அவனும் சாப்பிட மாட்டான். சரி, சாப்பாடு போட்டவன் பாம்பன் சாமி இருக்கிறாரு, அவரை வச்சு சோறு போடுறோம், நாம ஒழுங்கா போடணும், நாம சுத்தமா இருக்கணும் அப்படின்னு இவன் கத்துக்கினானா? சரி, யாரும் எதுவும் நடக்காதப்ப என்ன வந்தது?
எதற்குள்ளேயும் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது வந்தது. இது நான் விமர்சனம் பண்றது இல்ல, எல்லாம் எதுவா இருக்குது, மெய்யா இருக்குது. இது எல்லாத்துக்குள்ளேயும் நான் எந்த ஒரு நோக்கத்தையும் தெளிவுபடுத்தாத வரைக்கும் எல்லாமே பின்னாடி பொய்ங்கிற மாதிரி ஆற மெய்யின்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, இப்ப யாராவது நோக்கத்தை தெளிவுபடுத்தி செய்யுங்க பார்ப்போம். கடவுள் இருக்கிறாருன்னு நான் கொடிக்கு பட்டி போட்டுருவேன். யாராவது உங்க நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா, அப்பதான் நாங்க சங்கரர் சொன்னது தப்பு, திருஞான சம்பந்தர் சொன்னது சரி, திருஞான சம்பந்தர் ஏன் பார்ப்பனர்னு வர்றாரு, ஏன் சங்கரர் பின்னாடி திராவிட சிசுன்னு திருஞான சம்பந்தரை திட்டுறாரா பாராட்டுறாரா, அவரை கவுண்டின்யன் தன்னை சொல்லி கொண்ட திருஞான சம்பந்தரை திராவிட சிசுன்னு திட்டினாருன்னு நான் சொல்லலாம்ல. அப்ப திருஞான சம்பந்தர் யாருக்கு எதிரி? இந்து சமயத்திலையும் வேதத்தை தப்பா சொன்னவனுக்கு எதிரி. நீங்க ஏதோ பௌத்தன் சமணனுக்கு எதிரியா திருஞான சம்பந்தரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்து சமயத்துக்குள்ள வேதத்துல அனுபவத்துல கடவுளும் ஆன்மாவும் சேர்ந்து ஒரு அனுபவத்தை சிறப்பா பெறும் சொல்லணுமே தவிர, ஆன்மா இல்லைன்னு சொன்னா தப்புன்னு ஓங்கி அடிச்சதுனால கவுண்டின்யன் சொன்னவரை திராவிட சிசுன்னு திட்டுறார். அதான உண்மை. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓரங்கட்டி விடுறது எது? அந்த கொள்கையிலையும் ஓரங்கட்டி விட்டுறது எது? அவர் பௌத்த சமணர் தான் திட்டினாரு, நாங்க எப்படி ஒன்னாலும் இன்னும் பேசிக்கிட்டு இருப்போம், அப்படி நீங்களும் உண்மைக்கு வர்றதில்லை. அப்பதான் நான் கேட்பேன், ஓ உங்களுக்குள்ள எந்த செயல்லையாவது நம்பிக்கை தன்மை அல்லது குறிக்கோளுங்கிறத கொடிய நட்டாதான் நீங்க நந்தி, உங்களுக்குள்ளதான் கடவுள். நந்தினா என்ன? உங்க நோக்கத்தை தெளிவா நின்னீங்கன்னா நந்தி. உங்க தலையில நடராஜர் டான்ஸ் ஆடுறதுதான் பிரதோஷத்துல டான்ஸ் ஆடுறது. இப்ப நீங்க நிக்கிற விஷயம், நீங்க செய்யற வேலை நோக்கத்தை தெளிவுபடுத்தி கடவுள் உண்மையில நின்னுதுன்னு சொன்னா உங்ககிட்ட கடவுள் வாழறார், மற்ற இடத்துல எங்கேயுமே இல்ல, காணாம போயிட்டார். இதுதான் பிரதோஷம். சோறு வாங்கி துண்ணாலும் சரி, சோறு கொடுத்தாலும் சரி, சுண்டல் கொடுத்தாலும் சரி, சுண்டல் வாங்கி துண்ணாலும் சரி, சாமி எது கும்புறன்னு தெரியாம கும்பிட்டாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, சொற்பொழிவு கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, அதான் நிலவரம். அல்லது அன்னதானம் போட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, என்ன நிலவரத்துல நான் இதை செய்யறேன்னு எங்கேயாவது யோசனை பண்ண. நான் பொண்டாட்டி கூட வாழ்ந்தாலும் எதுக்காக வாழறேன், புருஷன் கூட வாழ்ந்தாலும் எதுக்கு வாழறேன், அப்புறம் புள்ள கூட வாழ்ந்தாலும் எதுக்கு வாழறேன்னு தெரியாம வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் உருப்பட்டதா இல்லை. ஆனா ஒரு சில குடும்பம் ஏன் உருப்படுதான், சூழ்ச்சியை கத்து கொடுத்து இப்படி வாழுடா, இப்படி ஏமாத்துறா, இப்படி உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி சகிச்சுக்கடா, இப்படி போய் நடிடா, இப்படி வாழடான்னு சொல்ற குடும்பம் தான் நிறைய வளர்ந்துருக்குது. ஒரு பேச்சுக்கு அப்படி நம்ம சவால் வந்தா பாத்துக்கலாம். ஏன்னா எனக்குலாம் ஒரு வருத்தம், எங்க வீட்டுல எல்லாம் யாரும் எனக்கு சூழ்ச்சியை கத்து கொடுக்கல, அதனால என்ன நிறைய பேர் ஏமாத்திட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஏமாறாம இருந்தா நான் வளர்ந்துருக்க முடியாது, அது கடவுள் கொள்கை. அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன உண்மை? அதான் பிறப்பு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னார் திருவள்ளுவர். அது ஏன் சொன்னார்னா, இந்த பிறப்புங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பேதமை, மெய்யாக இருக்கிற பொய். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் நான் இன்ன நோக்கம் உடையவன் தெளிவுபடுத்தும் போது கடவுள் என்கிற புள்ளி என்னது ஆணி அரைந்தாற் போல அடிக்கப்பெறுகிறது. அது கொஞ்சம் அழகா உங்களுக்கு செயல்படுமானால் அப்பதான் நீங்க போய் நிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வரும், இது தப்பு, இதங்கிட்ட ஏன் நான் போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வர்றப்பதான் கடவுள் கத்து கொடுப்பான். கத்து கொடுக்குறப்பதான் ஆணவம் முழுசா மறையும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வினைகளை பத்தி கவலைப்படாம, எவனை பத்தியும் கவலைப்படாம, இந்த குடும்பத்துக்கு இது ஓணும், எங்க மத்த முன்னாடி கேவலங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு இது நேர்மை என்ற செம்பொருள்ல நாம நிற்போம். அதுதான் கடவுள் என்ற அனுபவத்துக்கு வரும். அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஏமாத்து வேலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களை நீங்களே கொஞ்சம் உங்க தன்மையில நோக்கத்தோடு உங்களை அழுத்தினால் அதற்கு இறைவன் அருளுவான் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். வள்ளலாரை பொறுத்தவரை சாப்பாடு போறதுங்கிறதுலயே விரிவா வந்ததுனால அதையும் நீங்கள் இணைத்து அனுபவிக்க வேண்டும். எஞ்சியவற்றை அடுத்த சொற்பொழிவுல நாம சிந்திப்போம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.